film கொண்டு வராங்க and that is mask. Yes, ladies and gentlemen, ஒரு டாக்டர் வந்து மாஸ்க் போட்டுட்டு தியேட்டருக்குள்ளே போனார்னா, ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போனார்னா அவர் வந்து கண்டிப்பாக ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு போகிறாரு. ஆனால் நம்மளுடைய ஆர்டிஸ்ட் மாஸ்க் போட்டு தியேட்டருக்குள்ளே வந்தாங்கன்னா நம்ம எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் வராங்க அப்படின்னு தெரியும். அந்த வகையில் we have a beautiful star cast, a beautiful team all set to give us mask. இந்த அழகிய தருணத்தில் ஆண்ட்ரியா ஜெரமியா and Black Madras Films SP சொக்கலிங்கம் அவர்கள் தயாரிப்பில் mentored by our very own வெற்றிமாறன் சார், கவின் and ஆண்ட்ரியா அவர்கள், ருஹானி சர்மா மற்றும் பலர் நடிக்கும் மாஸ்க் திரைப்படத்தோடைய ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் வருக வருக என்ற வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ப்ளீஸ் நல்லா சேர் பண்ணுங்க because this team has put their life, their heart and their soul into making this. And of course, a big round of applause to our dearest director, Vikarnan Ashok. A huge round of applause. Come on guys, let's hear it. Yeah, that's Vicky's debut film. Vicky ki noru periya kaithana kuduthallama. That's for you, Vicky. Vicky, எல்லாருக்குமே நீ ஜிபே பண்ணிருக்கேன்னு தெரியுது சாமி. பட் எஸ், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இந்த அழகான லான்ச்சில் முதல்ல நம்ம எல்லாருமே ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மதியம் 2:07 லான்ச் ஆன அந்த ட்ரெய்லர் ஃபார் ஆல் ஆஃப் யூ ரைட் ஹியர். எங்களுக்காக 2 பாட்டு எனக்கு பாடி கொடுத்தீங்க. எனக்காக இல்லை, மந்த்ரா வீரபாட்டியன் சாருக்காக பாடி கொடுத்தீங்க. ஸோ அப்போ எப்படியும் உங்களுக்கு எப்படியாவது உங்களை நேரில் பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன் சார். இந்த படத்தோட இதை பற்றி அடுத்த ஆடியோ லைன்ஸில் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கவின் சார். கவின் சார், நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், உங்கள் க்ரோத் வந்து நான் எப்போலேருந்தே அதாவது நீங்கள் க்ரோ ஆகிறத தாண்டி நான் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்து இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து நின்று நடிக்கிற அளவுக்கு ஒரு அளவுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா மேம், நான் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. இந்த படத்தில் அங்கங்கே எனக்கு டைலாக்ஸோ ஏதோ கம்ஃபர்டபுளாக நிறைய சீன்ஸ்லாம் வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆண்ட்ரியா மேடம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்ஸ் மேடம். தென் டைரக்டர் விக்கி, நான் அவரை பற்றி நிறைய பேசணும், ஸோ இங்கே டைம் இருக்காது, ஸோ கம்மியாக சொல்லிடுறேன். அவரோட இன்ஸ்டா ஐடி வந்து சின்ராஸு. 21ஆம் தேதிக்கு அப்புறம் சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது. அப்புறம் வெற்றி சார், நான் ஃபஸ்ட்டு வெற்றி சார் முன்னாடி நடிச்சு காட்டணும்னு சொல்லி ஒரு ரொம்ப ப்ரிப்பேர்லாம் பண்ணி ரெடியாக இருந்தேன். இது வரைக்கும் ஆடிஷன்லாம் அட்டன் பண்ண நினச்சேன், சார் முன்னாடி நடிச்சு காட்ட முடியல. பட் நான் சாரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வந்து மாஸ்கோட ஃபஸ்ட் டே ஷூட்டில் தான். சார் வந்து அந்த ஃபஸ்ட்டு கிளாப் அடித்து ஃபஸ்ட் ஷாட் வைக்கிறதுக்காக வந்தாங்க. நான் வந்து நடிச்சு காட்டலாம் நினச்சேன். பட் ஃபஸ்ட் ஷாட் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சார் முன்னாடி எப்படியாவது நடிச்சிடணும்னு சொல்லி ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு 2ஆம் நாள் நம்மளுக்கு எல்லாமே லேட்டாக தான் நடக்கும், ஆனால் நடக்கும். அது மாதிரி இன்னொரு நாள் சார் முன்னாடி நடிச்சு காட்டும் போது நானே போய் கேட்டால் நல்லா நடிச்சினான்னு கேட்டால் தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு, சார் இந்த டபுள் கேமரா செட்டப்பில் நான் எதுவும் ஓவர்லாப் பண்ணிட்டேன்னா அப்படின்னு கேட்டேன். சரி, இல்லைப்பா அதெல்லாம் நல்லா தான் பண்ணேன்னு சொல்லுவார்னு நினச்சேன். ஆனால் சார் வந்து ஓவர்லாப் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஒன் மோர் கேட்பேன் அப்படின்னாரு. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு 10 ஸ்டெப்ஸ் பேக்கு. அதுலேருந்து நிறையா வாட்டி சார் முன்னாடி நடிச்சிருக்கேன். நல்லா நடிச்சிருக்கேன்னு சொன்னதில்லை, அதே மாதிரி நல்லா நடிக்கலைன்னு சொன்னதில்லை. அந்த செகண்டு உள்ளதை வந்து நல்லா எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக பெரியாளாக வந்துடுவோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் என்ன நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லணும், நான் சொல்லிகிட்டே இருப்பேன். டேஞ்சர். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச்ங்க. மனமார்ந்த நன்றிகள் 3 பேருக்குமே. தேங்க்யூ. I was just rehearsing my speech and suddenly called me. This is a very, very special day. Iniki romba special day. I have waited for this day for almost 2 years and it's happening. It still feels like a dream to be standing here in front of our Namma Vetri sir and all the cast and crew. I am extremely happy for all of us that all the hard work, all the sleepless nights, all the efforts that we have put into this film, it's finally happening. In few days you'll all get to see the film. So it's truly special. I was waiting for the guests to arrive, but I think they're going to come in sometime. I'm looking forward to meet Nama Sethupathi sir. Big fan of him.
I wanted to thank Vetri sir for supporting the film and being the guiding force throughout this journey. Thank you so much, sir. I have been your fan. I have been biggest fan of your work, and it's truly special to be associated with you. I am a even more bigger fan of yours for the kind of person that you are. Thank you so much, sir. Thank you. And I want to thank, sorry, I forgot to mention media, press, everyone for coming, taking out time, and giving your good energy to us. Without your support, we are nothing. And if you support us like this, artists like me, we feel encouraged to tell more stories, more good stories. So thank you so much. I want to thank my director, Vicky. Where is Vicky? Vicky. Thank you so much for believing in me with Rati. It's a very special role for me, and I am so fortunate that I got to play Rati. I got to live her through your vision. It's truly special for me, and I wish all the luck to you, all your hard work and efforts that you've put into this film. It should all be worth it, and you go places and you make more wonderful films ahead. And my co-star Kavin, you've been great co-actor. You've been very dedicated, very focused on set, and it really helped me perform better. And thank you so much for being the sweetest co-star. Andrea. Andrea and me worked on one Telugu film. Modala Telugu screen la, ipo Tamil screen la. So it's very exciting that we are sharing this screen space again. We couldn't be together in any scene in this film, but I'm very happy that I'm part of your production, and many congratulations. I hope you produce more great films ahead, and wish you all the success. And our man of the day, Chukkalingam sir, where are you? I can't see him. Is he here? No. So I want to thank you, sir, for all the burden that you have taken on your shoulder and carried this film this far. I just wish all the luck to you, all the success to you. I hope you continue to make great cinema, and you continue to create some really solid content for all the creators. G.V. Prakash sir, thank you. Thank you for giving me my first ever dance number. This is the first time in my 7 years of career I'm dancing on screen, and it's only because of you. Thank you. Enoda full, beautiful, jolly songs for giving me. I was thinking that I'll speak few lines in Tamil, but it was so sudden, I'm forgetting Sorry, everything. madam. Next time நான் first email அனுப்பிச்சிட்டு அப்புறம் உங்களை கூப்பிடுறேன் madam. Don't call me first one to Promise speak. next event. Next time, give me little time. I'll give you, I to promise rehearse you. again. And our DOP sir, RD sir, thank you so much for giving us fantastic visuals. And you are the sweetest person on set. You have uplifted me. You have said some really great things which encouraged me to do better. And thank you for all of us to look amazing, and especially for making me look beautiful. I felt beautiful. I hope I'm not forgetting anyone. To the entire cast and crew as a master. Thank you for choreographing my first ever dance number. You and your team, thank you so much. I hope I didn't trouble you. I tried to match up to your expectations, and I hope I did well. Thank you, sir. To cast and crew, big shout out. I really hope all the hard work, all the love that we have poured into this project, it is received and perceived well with the audience. They love us, they accept us, and yeah, thank you so much. Romma Nandri. I really hope I'm not forgetting anyone's name, but if at all by mistake, please know that you all are in my heart,
and thank you. 21st cinema theater, 21st November theater la பார்க்கணும். Thank you. ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much. தேங்க்யூ. வி ஹேவ் அ கப்பல் ஆஃப் ரிக்வெஸ்ட். இங்கே அப்படியே ஸ்பீச் முடிச்சுட்டு போக முடியாது. ஒரு கப்பல் ஆஃப் ரிக்வெஸ்ட். ஒரு பாட்டு எங்களுக்காக பாடிடுங்களேன் ப்ளீஸ். ஒரு 4 வரிகள். Will you help me please? Certainly. You don't know what an amazing singer I am. Please. Thank you, ladies and gentlemen. Yes. So I'll sing Kannamuli. Sorry, GV sir. I'll just try. Okay. Next sir அது. Kannamuli kaka mulla Puruvarandu kuruvanella Yeranda pola yen ratri vela ye soppane vare yen vandu velicho tare tala அதான் மேடம். talika. No, I want to sing more. You want to sing more? ஆனா இவங்க மன தைரியத்துக்காகவே நல்லா கை தட்டுங்க. Come on guys. இதே பாட்டுக்கு அவங்க டான்ஸ் ஆட போறாங்க. My favorite line talakale puriyalaye un baase theriyalaye. சத்தியமா மேடம், தலைக்கால புரியல, உன் பாஷை எங்க யாருக்கும் தெரியல. சத்தியமா அப்படிதான் இருந்துச்சு. ஒரு பெரிய கைதல் அவங்களுக்காக, அந்த எஃபர்ட்டுக்காகவே ஒரு சூப்பரான கைதல் கொடுத்துடலாம். பேபிமா வேற மாதிரிமா நீங்க. இப்போ எங்களுக்காக ஒரு ஃபேவர், இதே பாட்டு நாங்க பாடிக்கிறோம். ஜிவி சார் ஆடி அந்த ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காரு நமக்காக. அதை நாங்க போடுறோம், நீங்க எங்களுக்காக ஆடுங்க. Okay. ஓகேங்களா? Okay. Call sir also on the stage. He'll sing and I'll dance. Song will dance. Song will dance? Yes. Okay. You want me to call Kavin? I'll call Kavin. Yes. No. Yes. Little. நானா கேட்டு இந்த பாப்பா தான். Andrea should dance. I think she is a very good performer. ஏன் வேலை அந்த புள்ள எவ்வளவு அழகா பாத்துச்சு பாத்தீங்களா? Someone should do one step with me. Little. தெரியல. Kavin is such a good dancer. Kavin is such a good dancer. He dominated me. Now he's not accepting. He's recalling what he should speak. I'll teach you. Come. You dance, no, Rohani. You finish. Okay. Yeah. Okay. At least Azhar Master should come and Azhar dance. Master, absolutely, guys. That is the moment of the day. Azhar Master, வாங்க சாங்கோட கோரியோகிராஃபர் நீங்க. அவங்க சொல்லிருக்காங்க நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நான் ஆடினா தெரியல அப்படின்ட்டு. இப்போ பண்ணிடலாம் சார். வாங்க. லெட்ஸ் ஹியர் இட் गाइस ஃபார் அஜயரஸ் அசர் மாஸ்டர். தேங்க்ஸ்மா. நீ நல்லா இருப்பமா. சூப்பரா இருப்ப. நீ சௌக்கியமா இருப்ப. ஆதி வேலை இந்த ப்ராப்ளம் முடிச்சிருச்சு. வரண்டும் குருவே Thank you, Master. மாஸ்டருக்காகவே தனியா ஒரு கைதட்டா கொடுத்துடலாமா everybody? சூப்பர். மாஸ்டர் கோத்து விட்ட அந்த நல்ல உள்ளத்துக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். Thank you so much. And no, I just want to thank you, give you a very, very warm welcome to the Tamil industry. May you have some fabulous films. May you have some great energy here. And only wishing you a lot of love. உங்களுக்காக மீண்டும் ஒரு மிகப்பெரிய கைதட்டல். அஜயரஸ் ரோஹானி ஷர்மா. Thank you, darling. Thank you very much. வெல், இந்த அழகான பாடலுக்கான ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இதை தொடர்ந்து கேஷ்வா அவர்களையும் பவன் சார் அவர்களையும் மேடை அன்புடன் அழைக்கிறோம் ஃபார் a few words. Can I have the mics, please? கூப்பிட்டோடனே பவன் அப்படின்றாரு. என்ன நடக்கும் போது தெரியலையே. இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சார். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்.
இந்த படத்தில் நான் கஷ்டப்படவே இல்லை. இந்த படத்தில் கஷ்டப்பட்டதெல்லாம் ப்ரொடியூசர், டைரக்டர் தான். ஏன்னா என்னை ஏசிலேயே தான் ஒர்க் பண்ண வச்சாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஒரு அரசியல்வாதி, ஒரு ரொம்ப ஃபன்னாக ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. இப்போ கடைசியில் ஒரு ஷூட் பண்ணோம். இந்த யூனிட்டே சிரித்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரெட்டினுக்கு ஒரு சீன் பார்த்தேன். ரெட்டின் உன்னோட செம்ம சீன் எனக்கு ஒன்று இருக்குது இதில். என்ன எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கேமராமேன் சார், ஆர்டி சார் எப்படி இருந்தது? நான் கூட கேட்டேன், கண்ணு கெட்டு போச்சான்ட்டு. எப்படி சார்? அதுதான் இதோ பார்க்குறாங்க ஆண்ட்ரியா. அவங்க வந்து இந்த படத்தில் இருந்து இனிமேல் அவங்க வந்து டீசெண்டாக படித்த சொன்னாக்கா. சொன்னாக்கா தெரியாதா? கவின் படம் கொஞ்சம் நேரம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அது அந்த லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மேட்ரு இருக்குல்ல, அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் கூட சொன்னேன் ஒருத்தையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. மொத்தமாகவே நான் நல்லா என்ஜாய் பண்ணேன், கஷ்டப்படல இந்த படத்தில். மறுபடியும் சொல்லி கஷ்டப்பட்டதெல்லாம் ப்ரொடியூசர் அவங்க தான். அவர் கடை சாத்திரன்னு சொல்லியிருந்தார், இதுக்கப்புறம் நிறைய கடையை திறப்பார் அவர். அந்த மாதிரி ஒரு படம் இது. அது நிறைய திறக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அது நடக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். விக்கி சொல்ல மறந்துட்டேன். விக்கி வந்து இப்போ நீங்கள் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவீங்களே, சாப்பிட்டு நல்லா. அது உண்மையிலேயே அது பண்ணுறாள். நான் டப்பிங்கில் போனால் கூட, அண்ணே வாங்கண்ணே டைம் பாஸ் பண்ணல, யாரை பற்றியாவது குறை சொல்லி பேசின்னு இருக்கலாம் அப்படின்னு நோப்பில். அந்த மாதிரி ஒரு ஜாலியான படம். ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். நீங்கள் பயங்கரமாக எதிர்பார்த்து அதெல்லாம் வர வேண்டாம், நல்லா என்ஜாய் பண்ணீங்க. அப்படி ஒரு படம் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். சிவா சார், a few words please. அனைவருக்கும் வணக்கங்க. அர்ச்சனா மேடம் வந்து இன்னைக்கு திரைப்பட ரசிகர்கள் எல்லாம் தெய்வம்னு சொல்லிட்டீங்களே. உண்மைதானே சார்? உண்மைதான். உலக சினிமாவிலே ரசிகர்கள் தெய்வம்னு சொன்னேன் நீங்கள் தான். அதனால் உங்களுக்கு ஒரு நன்றி. அடுத்து வந்து இயக்குனர் வெற்றிமாறனை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு இந்த மாஸ்க் திரைப்படத்தை தம்பி விகர்ணன் இயக்கியிருக்காரு. எனக்கு விகர்ணன்னு பேர் கேட்டவுடனே முக்கியமாக என்னென்னா அந்த பேருக்கு தான் நான் வந்து தம்பியை பார்க்கணுன்னே நினச்சேன். ஏன்னா விகர்ணன் என்பவன் மகாபாரதத்தில் கௌரவருடைய சேர்ந்தவன், துரியோதனுடைய தம்பி. அவன் வந்து தர்மனை உடன் சிறந்தவனாக கிருஷ்ணன் ஒரு இடத்துல சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு பேரை, கௌரவர்கள் பேரை யாரா வச்சிருக்கிறது அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப அந்த பேர் பிடிச்சது. ஏன்னா வந்து கௌரவர்கள் வில்லனாகவே காட்டுற ஒரு சமூகத்தில் அவனை வந்து அந்த பேரை வச்சது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. அந்த குடும்பத்துக்கே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து உலக சினிமாவிலே வந்து எம்ஆர் ராதா மாதிரி ஒரு, அதாவது மதராஸ் ராஜகோபாலன் ராதாகிருஷ்ணன், அந்த கேரக்டரை இது வரைக்கும் யாரும் ஃபில் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாத ஒரு கேரக்டரு. அந்த கேரக்டரை ஒரு மாஸ்காக பயன்படுத்தினது வந்து தமிழ் சினிமாவுக்கு அவர் மிக பெருமை சேர்த்த ஒரு எம்ஆர் ராதாவை இதில் மீண்டும் கொண்டு வந்ததுக்கு வந்து அவருக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டும். அடுத்து இதில் வந்து தயாரிப்பாளராக இருக்கின்ற மேடம், ஹீரோயின் மேடம், அவங்க என்னென்னா எனக்கு சொல்கிற மாதிரி இன்னும் அவங்க ஒரு படம் டைரக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா பானுமதி பேரை எடுத்துடுவாங்க, நடிகை பானுமதி பேரை. ஏன்னா அவங்க வந்து பாடுறாங்க, அடுத்தது டப்பிங் பேசுகிறாங்க, அடுத்து வந்து நடிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணி அடுத்தது வந்து ஒரு ஸ்டுடியோவும் கட்டிட்டாங்கன்னா அந்த பானுமதி இடத்துக்கு மேடம் வந்துடுவாங்க. அடுத்து இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வடச்சென்னையினுடைய சந்திராவுடைய எழுச்சியாக இருந்தது. ஆமாம், சந்திராவுடைய எழுச்சி இந்த படத்துலேயே வந்துடுச்சான்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த சந்திரா கேரக்டர் பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு ஒரு நடிகர்களுக்கு என்னென்னா ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர் கிடைக்கணும்ல, அதில் வந்து தம்பி விகர்ணன் இந்த படத்தில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு தயாரிப்பாளர்கிட்ட என்னுடைய அன்பு நண்பர் சொக்கப்பன், ஆனால் நான் சொக்கப்பன் தான் சொல்லுவேன் அவரை. நீங்கள் காலையில் 4:30 மணிக்கு வடபழனி முருகன் கோயில் கேட்டில் போய் நின்னீங்கன்னா ஒருத்தர் ரிப்பர் அந்த கேட்டை பிடிச்சிக்கிட்டு
அவர் பேரை நீங்கள் சொக்கலிங்கன்னே கூப்பிடலாம். அவர் தான் சொக்கலிங்கம். 4:30 மணிக்கு ஏஞ்சி குளிச்சுட்டு டெய்லி இருப்பாருங்க அங்கே. நம்ம என்னைக்கா ஒரு நாள் போனோம்னா நம்மளுக்கு முன்னாடி அவர் இருக்கார். அவர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு நண்பர். அவரை பற்றி நான் சொல்லணும்னா, நான் வந்து 2000 வந்து 99 முகவரி படத்தில் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், அண்ணன் ராஜேந்திர மேனேஜர், ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பார். என்னுடைய தம்பிக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள். ஏன்னா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறோன்றதால என் தம்பி எங்கள் மாமா பண்ணி இது பண்ணிட்டோம். அப்போ வந்து அஜித் சார்கிட்ட எனக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு கூச்சமாக இல்லை. நீ ஏன் கல்யாணம் பண்ணலன்னு அவர் கேட்டுருவார் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர் சக்கரவர்த்தி சார்கிட்டையும் நான் இன்விடேஷன் கொடுக்கல. ஏன்னா அவர் என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். அவருக்கும் நான் கொடுக்கல, தஞ்சாவூரில் வேலை இருக்குன்ட்டு. ஆனால் சொக்கலிங்கத்துக்கிட்ட மட்டும் சொன்னேன் நான், இந்த மாதிரி என் தம்பி கல்யாணம். அந்த 99 நான் தஞ்சாவூருக்கு போகிறதுக்கு எனக்கு 500 ரூபா கொடுத்து அனுப்புதுன்னு சொக்கலிங்கம், இந்த ப்ரொடியூசர். அப்போ 99 500 பாருங்கள். அவர் மறந்துருக்கலாம், என்னால் மறக்க முடியாது. அந்த மாதிரி சொக்கலிங்கம் வந்து மிகச்சிறந்த ஒரு மனிதாபிமானி. இந்த படத்தின் மூலமாக அவர் மிகப்பெரிய ப்ரொடியூசராக வரணும். அது வெற்றி மூலமாக அது நடந்திருக்குன்றது என்னுடைய மகிழ்ச்சி. அடுத்து கவின் நான் வந்து ஒரே ஒரு நாள் தான் அவருடைய காம்பினேஷனில் நடித்தேன். அவரை பார்க்கும்போது கவிதை இருக்குல்ல, அது ஆண்பாலும் கிடையாது பெண்பாலும் கிடையாதுல்ல. ஒரு கவிதைக்கு ஆண்பால் இருந்தால் என்னவோ அதுதான் கவின் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் மரபு கவிதை, புது கவிதை கிடையாது. புது கவிதை ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கூடையும் அப்படி இப்படி இருக்கும். மரபு கவிதை ரொம்ப தனிமையாக இருக்கும், ரொம்ப புரியாமல் இருக்கும், அப்படி வருது. அதனால் அந்த கவினுக்கு எனக்கு வந்து டாடாவுக்கு பிறகு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கணும். ஸ்டார்லாம் வந்து மிகப்பெரிய பர்ஃபார்ம் பண்ணார் அவர். இந்த மாதிரியான ஒரு தனித்திறமை உள்ள நடிகர்கள் தமிழ் சினிமாவுக்கு வரம். அப்படி ஒரு வரம் தான் கவின். அடுத்து வந்து ஜீவ பிரகாஷ், எங்களுக்கு கூட தொடர்ந்து பயணிக்கிற ஒருத்தர். ஜீவ பிரகாஷ் வந்து ஒரு குழந்தை தொழிலாளியாக வந்து அரசிடம் தப்பிச்சவர். சிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வயசு குழந்தை பாடுறாங்க. உண்மையாலுமே என்ன பண்ணோம், ஒரு டீ கடையில் குழந்தை தொழிலாளி வேலை செஞ்சால் கவர்மெண்ட்டுக்கு வேலை என்ன? தப்பிச்சு வந்து இன்னைக்கு 2 நேஷ் அவார்டோட இருக்கிறவர். குறிப்பாக வந்து எங்கள் அசுரன் ப்ரொடியூசர் ஐயா இருக்காங்க. அதில் உள்ள ஆர்ஆர்லாம் நான் அதில் நேஷ் அவார்டு வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் அது கொஞ்சம் மிஸ் ஆகி, ஆனால் வாங்கிட்டாப்புல, 2 அவார்டு வாங்கிட்டாப்புல. அடுத்தது எங்களுடைய ஐயா தானையா. அதாவது ஷாருக் கான் ஒரு தடவை சொன்னார், நீங்கள் நிறைய உதவி செய்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் அது ஏன் வெளியில் காட்ட மாட்டேறீங்க, யாருக்கு உதவி செய்கிறேன்னு காட்ட மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஷாருக் கான் சொன்னார், உதவி பெறுபவனுக்கும் தன்மானம் இருக்கிறதுன்னாரு. உதவி பெறுபவனுக்கு ஃபோட்டோவில் காட்டிட்டா அவனுக்கு தன்மானம் போயிடுச்சு இல்லைங்க. உதவி பெறுபவனுக்கும் தன்மானம் இருக்குன்னு மிகச்சிறந்த ஒரு வாசகத்தை ஷாருக் கான் சொன்னார். அப்படி ஒரு மிகச்சிறந்த உதவிகள்லாம் பண்ணுறவர் தான் ஐயா தானையா. உண்மையாலுமே ஒரு வாழும் வள்ளல் தான். ஒரு தடவை ஒருத்தர் உதவி கேட்க வந்தார், எங்களெல்லாம் வெளில போக சொல்லிட்டார். அவர் உதவின்னு கேட்கலாம், ஒருத்தர் வரார், நாங்கள் உள்ளே இருந்தால் வெளில போக சொன்னார். நாங்கள் வெளியில் வந்துட்டோம். உள்ளே அவங்க பையனும் போனான். அப்புறம் சரின்ட்டு போயாச்சு. அவரு எனக்கு தெரியும். அப்புறம் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு காலேஜுக்கு ஃபீஸுக்காக உதவி கேட்டேன், அதுதான் அவங்க வெளியில் போயிட்டு வந்து எனக்கு தந்தார், அது முக்கியம் கிடையாது. அந்த பையனும் கொஞ்ச நாள் கழிச்சு வெளில வந்துட்டான். உங்கள் பையன் வெளியில் வந்தாங்கன்னு கேட்டேன். உதவி கொடுத்துட்டு தானையா சொன்னாராம், நீ உதவி வாங்கும் போது உன் பையன் பார்க்கவே கூடாது, நீ உதவி கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை பார்க்க வை உன் பையனை. எங்கு உனக்கு சரிசமமான மரியாதை கிடைக்குதோ அந்த இடத்துக்கு உன் மகனை அழைச்சிருப்போம். நீ உதவி வாங்குறதெல்லாம் உன் பையன் பார்க்கக்கூடாதியா. என்ன பழக்கம் இது? இல்லையா, இந்த உதவி வாங்குறத பார்த்து அவன் நல்லா படிப்பான், அதெல்லாம் வீட்டில் போய் சொல்லு, இந்த உதவி வாங்கி தான் இந்த பணத்தை கொடுக்கணும், நீ உதவி வாங்குவதே உன் பையன் பார்க்கக்கூடாதியா அப்படின்னு சொன்ன மாபெரும் மனிதன். என்னுடைய வாழ்க்கையில் அதை இனிமேல் இதை கடைபிடிக்கணும்னு இருக்கு. உண்மையாலுமே சொல்கிறேன், நான் வெள்ளை சட்டை ஆரம்பித்து போட்டதுக்கு காரணமே அவர் தான். அந்த மனசோட வாழணுண்டா ஒரு மனிதன்ட்டு. அப்படி உள்ள ஒரு மாபெரும் மனிதர், அவருக்கு நன்றி. அடுத்து வந்து விஜய் சேதுபதி.
எந்த பால் போட்டாலும் அடிக்கிறதுக்கு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர் இருக்காருன்னா அவர் தான். ஹீரோ படங்களில் ஹீரோ நடிக்கலாம், இந்த படத்தில் ஹீரோவே நடிக்கக்கூடாதுன்னா ஹீரோவை நடிப்பார். ஏன்னா அவர் மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் மாதிரி ஒரு சிறந்த நடிகர் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சது இன்னொரு வரம். இன்னொன்று, கவினுக்கும் அவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி பெரிய இடத்துக்கு வர முடியுன்றத வாழும் வரலாறாக 2 பேர் இருக்காங்க. அவருக்கு என்னுடைய நன்றி. மற்ற சேத்தன், நம்ம மூணார் ரமேஷ் இருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. வேற யாரையாவது விட்டுருந்தேன்னா அண்ணன், ஐயோ குருநாதர், ஆடி ராகசன் குருநாதர். அதாவது இந்த காக்கல ரோடு சாங் ஒன்று இருக்குங்க, இன்னைக்கும் பாருங்க, அதை யாராலையும் தொட முடியாது. எங்க கேமரா போகுது, என்ன வருது, ஐயோ ஐயா தான் அதுக்கு ப்ரொடியூசர். அப்படி அதாவது எங்களுக்கு பிசி சிஸ்டம் கேமராமேன் இருந்தால் அவங்க அசிஸ்டண்ட்லாம் வந்து கேமரா பண்ணுவாங்க. அவங்க இல்லாத நேரத்தில் ரவிகே சந்திரன் இல்லைன்னா இவர் தான் பண்ணுவார். ஏன்னா முகவரி நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன்னா அடுத்த படம் வந்து சிட்டிசன், மேக்ஸிமம் அவர் தான் கேமரா பண்ணார். அண்ணன் ஆடி தான் பண்ணார் அந்த படத்துக்கு சிட்டிசன். இன்னொன்று, மாஸ்டர்ஸில் சில பேர் இருப்பாங்க, கேமரா மாஸ்டர்ஸு, அதில் அவர் ஒருத்தர். ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசம் காட்டுகிற, உற்சாகமாக இருக்கிற, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ஸ்டியூட்டில் படித்த மாதிரியே பேசுவேன். அப்படி ஒரு மனசாலும் மிக உற்சாகமான ஒரு மனிதர். அவர் கூட நான் வேலை செஞ்சதுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். வேறு யாரையாவது விட்டுருந்தா பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிங்க. நன்றி, வணக்கம். இந்த மாஸ்க் மிகப்பெரிய ஹிட் ஆகட்டும். அப்போ மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி, நான் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஜய் ஐயப்பன் சார் அவர்களே மேடைக்கு அன்புடன் நினைக்கிறோம். Adi sir, I'm going to start with you, please. Center corner. Hurry a second, sir. Would you put on mic number 2 for me? Check. Thank you. Thank you, Archana. Thank you, sir. Thank you, Seru sir. Welcome, sir. The team is very happy. Petri sir. Hi, sir. Kevin. Hi, Kevin. Thank you. Thank you. இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த படம் எப்படியாவது வெற்றி பெறணும், ஹிட் ஆகணும், அது மட்டும்தான் எனக்கு எண்ணமாக இருந்துச்சு. நேற்று வரைக்கும் நினச்சிக்கிட்டே இருப்பேன், இந்த படம் எப்படியாவது ஹிட் ஆகிடணும், பண்ணுற உழைப்புக்கெல்லாம் வந்து பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி 2 மணி 2:10 இது வந்து சால்வ் ஆயிடுச்சு. 2:10 இது வந்து ட்ரெய்லர் பண்ண பிறகு, ரிலீஸ் பண்ண பிறகு நிறைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் ரிலீஸ் ஆன ஒரு கரெக்டாக 5ஆவது நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் இந்த படம் ஹிட் ஆகில்லையான்னு. ஏன்னா நிறையா ஹார்ட்ஸ் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா ஹார்ட்ஸ் வரவே வராது. ரிலீஸ் ஆன நிமிஷத்துலேருந்து ஃபோன் கடன்னு ஹார்ட்டாக வந்து விழுந்துகிட்டே இருக்குது. ஆஹா ஹிட் ஆகிடும் உங்களுக்குடா அப்படின்னு நினச்சேன். ஆனால் வருதுக்குள்ளரே சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஓகே, ட்ரைலர் நல்லா இருக்குது, ஆனால் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அது வந்து விக்ரமன் டைரக்டரும் அவரோட மென்டர் வெற்றி சாரும் தான் சொல்லணும் வந்து படம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அந்த வகையில் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கவின் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரியலி ஹாப்பி. ஏன்னா கவின் சார் வந்து வருதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அவர் விக்ரமனோட மட்டும் பேசுவார், ஸ்பாட்டில் வந்து நிற்பார், எப்படி நடிக்கிறாரு, எப்போ எடுத்துக்கிட்டாரு, எப்போ இந்த ஸ்கிரிப்டை வந்து படித்தாருலாம் தெரியாது. வருவார், நடிப்பார், போயிடுவார். ஸோ அந்த அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி எப்பொழுதுமே இருக்கும். ஸோ ரியலி உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். ஆண்ட்ரியா மேடம் சூப்பர். இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப இது வரைக்கும் பண்ணாத ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டர் ரிவீல் பண்ணவும் முடியாது, ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டன்னிங்காக இருப்பீங்க, அதுக்கு நான் உத்தரவாதம். நீங்கள் டப்பிங்லாம் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரியலாக பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. ஹீரோயின் மேடம் ஒருவாணி, முதல்ல கேமராமேனுக்கு வந்து ஹீரோயினை பிடிக்கணும், உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. படம் ஃபுல்லாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. சூப்பர். ஓகே வெற்றி சார், எப்போ படத்துக்குள்ளார வருவீங்க, எப்போ போவீங்கன்னு தெரியாது. எப்பயாவது வருவீங்க, எப்பயாவது போவீங்க.
படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. சார், ஜிவி சார், சார் உங்களுடைய பயங்கரமான ஃபேன் நான். நிறைய படங்கள் வந்து உங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் வெளியே தெரியாது. நான் உங்களை பார்க்காமலே நிறைய படங்கள் என்னோடய படங்கள்லாம் போயிருக்கு. ஆமாம், தேங்க்யூ. இந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக லாஸ்ட் மினிட்ல இந்த சாங் வந்துச்சு. கேட்ட உடனே நாளைக்கு ஷூட்டிங் சொன்னாங்க. ஒரு 2 நாள் கேட்கலாமேனு அதுக்குள்ளாடி ஷூட்டிங் சொல்லிட்டாங்க. 2 சாங்கையும் முடித்தோம், பியூட்டிஃபுல்லாக முடித்தோம். ரொம்ப நல்லா வந்துருக்கு. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். சொக்கு சார், ரொம்ப பெரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு. அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்க. உங்களோட நான் நிறைய படம் வந்து மேனேஜர் இருக்கப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நீங்கள் இதை ப்ரொடியூசர் ஆகிருக்கீங்க. தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளையும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் நான் விரும்புகிறேன். இந்த படம் வெற்றி அடைஞ்சு நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், நிறைய படங்களை தயாரிக்கணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். ஹலோ சார், டைரக்டர் சார். ஹாய் சார். எல்லோருக்கும் வணக்கம் சார். என்னை இந்த படத்தில் கலை இயக்குனராக அறிமுகப்படுத்தி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் சொக்கலிங்கம் அவர்களுக்கு என் முதல் நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதோடு இந்த படத்தினுடைய இயக்குனர் ஒவ்வொரு சீனுக்கும் என்னென்ன வேணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டு அவருக்கு தகுந்தது மாதிரி அந்த சீன் அமைப்புக்கான ஒரு பேக்ட்ராப் அமைச்சு கொடுத்தேன். எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க டைரக்டர் சார். ஒவ்வொரு நாளும் பயந்து இந்த படத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்துக்கு நான் ஒரு கலை இயக்குனராக பணியாற்றியிருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. டிஐயில் ஒரு சீன் பார்த்தேன் நான். அந்த சீன் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அந்த சீனை கரெக்டாக பாதியில் கட் பண்ணியிருக்கீங்களே, இது ஏன்னு கேட்டேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ராமரை தான் சேரும். அவர் வந்து எடிட் பண்ணாரா நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு அந்த டீமே சொன்னாங்க. ராமர் இப்போ பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா நான் பேச என்ன கேட்குது? அது மனசாட்சி சார். மேம், உங்களை தான் ஃபஸ்ட்டு நான் பேசணும். ஐயோ, நல்லா கலக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நாங்கள் கட் பண்ணி தூக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களை நான் தனியாக வெளியே மீட் பண்ணுறேன் சார். அப்படியா மேம்? தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பிங்க. பர்சனலாக சொல்லப்போனால் வந்து கொஞ்சம் மனசில் பட்டு லேசாக பேசிக்கிறேன், தவறாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு. அதாவது வெற்றி சார் வந்து நிறைய டைம் ஏமாற்றிட்டார் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவர் ட்ரையாக பண்ணி ஒரு மாதிரி போர் அடிச்சு எப்போ ஏதாவது நல்ல ஒரு என்கேஜாக கொடுப்பா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பேன் மனசில். அது வந்து ஒரு ப்ரொடியூசர் பக்கத்தில் நின்று டக்குன்னு ஒரு படத்தை கொடுத்து எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு சார். நன்றி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய நன்றி. இல்லை உண்மையில் இருக்குது. இந்த என்கேஜ்டு பார்க்கும்போது தெரியுது சார், மாஸ்க் வந்து மாசாக வந்திருக்கு. சரிங்களா? அதான் உண்மை. ஏன்னா எனக்கு தெரியும். எனக்கு அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னா கிட்டத்தட்ட ட்ரெய்லரில் எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது மட்டும் இல்லை, இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கியமான ஜானர் ஒன்று நடந்திருக்கு. ஜிவி சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட ஆரம்பிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட அசுரன், அதுக்கப்புறம் எனக்கு இந்த 2வது படம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப ஹாப்பி சார். கிட்டத்தட்ட அசுரனில் வந்து நான் ரொம்ப மெல்ட் ஆகி நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். அந்த தனுஷ் சார் வந்து காலில் உள்ள ஒரு சீக்வன்ஸு இன்ன வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஃபேவர். திட்டத்தட்ட வந்து அந்த பீஜத்துக்கு ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, சார் ஒரு ரிசம்பிள் சொன்னார், ஞாபகம் இருக்கு எனக்கு, அதை நான் சொல்ல வரல. ஆனால் அது வேற ஒரு டியூனில் மாற்றி ஒரு விஷயம் பண்ணீங்க. இன்னை வரைக்கும் அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்போ போனாலும் ஹார்ட் மெல்ட் ஆகும் சார். அந்த பிஜிஎம் பார்க்கும்போது வந்து நீங்கள் ஒரு பக்கம் தூக்குனது, இந்த டைம் வந்து மாஸ்கையும் சேர்த்து தூக்கியிருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஜிவி சார் மாதிரி ஒருத்தர் இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பலம். அது வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்லலான்னா ஒரு எனர்ஜிங்க. பாட்டு பார்க்கும்போது தெரியுது நமக்கு. நானே ஏன் ஆடலாம் தான் இருக்கிறேன் பாஸ். ஆனால் இது ஆடுனா தப்பாக சொல்லணும்னு ஒரு பயம் இருக்குது. சரிங்களா? இல்லை உண்மையில எனர்ஜி என்ன அது என்னன்னா, ஐயா தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. அது எந்த இடத்துல எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியும். இல்லை சார், சாரி. ஆனால் இருந்தாலும் எனக்கு மனசாட்சி ஒன்று இருக்கு இல்லையா? சரி, இருந்தாலும் அது ஓகே, சூப்பர் சார். ஓகே. இல்லை சார், மனசில் வந்து டக்குனு வெளியே வந்துடும் சார். அது பயமாயிடும். சரிங்களா? அது சில நேரம் பாதிப்பு கூட வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. சரி, என்னைக்கோ பார்த்துக்கலாம் விடுங்க. ஐயா அண்ணா, நீங்களா சேர்த்தோண்ணா? அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? சூப்பர்ண்ணா. ரொம்ப ஹாப்பிண்ணா நீங்கள் வந்தது. இல்லைண்ணா, நான் இதை பார்த்துட்டு அந்த சாங் ஆடுறது மைண்ட் என்கேஜாக மாறிடுச்சுண்ணா. இல்லை விடுதலை வெரி
என்ன சொல்கிறதுன்னு தெரில. இல்லை, விடுதலை வந்து எனக்கு இந்த படம் விடுதலை ஆன மாதிரியே தெரியல தலைவா. இன்னும் அந்த ஹேங்கிங்கில் இருக்குது எனக்கு மைண்டு. எனக்கு மட்டும் தான் தெரியும் பர்சனலாக. ஸோ அதனால் சொல்கிறேன். ஏன்னா எடிட்டர் எவ்வளோ பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? நமக்குள்ள ஒரு நடிகர் இருக்கான் தலைவா, அதனால பேச வச்சுட்டு இருக்கான். இறைவன், தென்னாடுடைய சிவன், சொக்கலிங்கம் ஐயா, உங்கள் வாய்ப்பு வந்து எனக்கு இந்த இடத்துல வந்ததில் பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் எனக்கான ஸ்டேஜை கொஞ்சம் மாற்றிக்கிறேன், ப்ளீஸ் தவறாக எடுத்துக்கணும். கவின் சார், உங்களை ஆரம்பிச்சுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒன்று சொன்னீங்க ஞாபகம் இருக்குது எனக்கு. நிறையா பேசணுங்க, நீங்கள் எனக்காக பேசணுன்னீங்க சார். அந்த படம் பேசும் சார், உங்களுக்காக கண்டிப்பாக பேசும், 100% பேசும். திட்டத்தட்ட வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் திட்டத்தட்ட வந்து சினிமாவில் நிறைய பேருக்கு கதை கேட்டேன்னா எங்கேயோ ஃபார்வர்ட் பண்ணிட்டுருப்பேன், ஏதோ ஒரு இடத்துல ஃபார்வர்ட் பண்ணிட்டுருப்பேன். ஆனால் இனிமேல் உங்களுக்கு வேற ஒரு லெவலில் ஒன்று போவோம். நானும் இதாக அப்பக்கு சொல்லும்போது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க எனக்காக, வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான் விஷயம். ஆனால் விஷயம் சொல்ல முடியாது சார். திட்டத்தட்ட வந்து ஒரு ஹீரோ வந்து நம்ம ஃப்ரேமில் பார்க்கும்போது யாராவது ஒரு ஹீரோ ரிசம்பிள் எடுத்து தான் பண்ணுவாங்க. தலைவன் இது ஒரு ரிசம்பிள் வச்சிருக்காரு உள்ளுக்குள்ள, எனக்கு தெரியும் எனக்கு. ஆனால் அந்த ரிசம்பிள் எப்படி வந்திருக்குன்னா, திட்டத்தட்ட படம் பார்க்கும்போது ஓ இந்த மாதிரி மாஸ் ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியுது எனக்கு. அதை 100% ஃபுல்ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கமர்ஷியலாக பெருசாக வருவார், எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வீண் போகாது. நன்றி நன்றி மேம். ஆண்ட்ரியா மேம், ஆண்ட்ரியா மேம், ஆண்ட்ரியா மேம், உங்களுக்கு இருக்கு. மேம், நீங்கள் ஒரு பெரிய அவதாரம் எடுத்திருக்கீங்க. திட்ட ஒரு பெரிய கேப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா திட்டத்தட்ட மனுஷன் ஒரு படம் பண்ணிக்கிற பெரிய கேப் ஆயிடுச்சு. அந்த கேப் எதுக்குன்னா உங்களை இந்த சேஞ்ச் பண்ணுறது தான். 100% எனக்கு தெரியுது எனக்கு. திட்டத்தட்ட வந்து எப்படி சொல்லலாம்னா, நீலாம்பரி சின்ன ஒரு ரிசம்பிள் தான், அது அதிகம். பட் இருந்தாலும் இது ஒரு உங்களுக்கு ட்ரைனிங் ஒன்று கொடுக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களை அப்ரோச் பண்ணுற எல்லாருமே தைரியமாக அப்ரோச் பண்ணுவாங்க, நிச்சயமாக அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உங்கள் லுக், அந்த ப்ரெசன்ஸு, ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. அது நம்ம படத்தில் பார்த்துட்டோம். இந்த இது ஆடியன்ஸுக்கு சேர்றது நான் சொல்கிறேன் சார், கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு. இதுலேருந்து பெரிய பெரிய விஷயம் நடக்கட்டும். ப்ரொடியூசராக நீங்கள் வந்திருக்கீங்க, இதில் பாருங்க. இந்த பணத்தை மாற்றினீங்களா தலைவா? மாற்றுங்க. அந்த பிக்சர் ஒன்று இருக்கு, பணம் பணம். தலைவா இதான், இது மாதிரி உங்களுக்கு வந்து கொட்டும் சரிங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இல்லை மேம், கண்டிப்பாக கொட்டும், கவலைப்படாதீங்க. 20% உங்களுக்கு இருக்கு சரிங்களா? கண்டிப்பாக இருக்கு. ஓகே. ருகானி சர்மா மேம், வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாங்காளா, அது எனக்கு ஞாபகம் வருது. ஓ போக்கஸ் ஆகும் மாறுதுங்களா தலைவா? அப்போ மாத்திக்க தலைவா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பேசுறேன்ல. இருங்க. இல்லை மேம், இது என்னன்னா ஒரு விஷயம் இருக்கு, அதனால தான் பேசுறேன். நீங்கள் பார்க்கும்போது போனும்போது அந்த பாட்டு ஆடும்போது எனக்கு ஒரு சின்ன ஃபீல் ஆச்சு. எனக்கு டக்குன்னு டாப் சீன் ஞாபகம் வந்துச்சு போச்சு எனக்கு. இது வந்துச்சுன்னா பெரிய விஷயம் இல்லை மேம். எனக்கு ஒரு மாதிரி ஆடியன்ஸுக்கு வரும், கண்டிப்பாக வரணும்னு நினைக்கிறேன். தப்பாக எடுத்துக்க தலைவா, அதிகமாக பேசணும், தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ், எனக்கு க்ரௌட் இருக்கீங்க. அந்த ஃபீல் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த சாங்லேயே ஒரு மேஜிக் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அது ஃபுல்ஃபில் ஆகுது மேம். இது பெரிய 50 மேம் எனக்கு தெரிஞ்சு. பட் படத்தில் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டென்ஷன்ஸுக்கு ஆடியன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய லைஃப் கிடைக்கும், எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேம். தமிழ் இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக வரவே இருக்குது. தானு சார் ஐயா வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட அடுத்த படத்தில் அரசன் ஐயாவுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு சார் வரேன் சார். அவர் கடைசியாக அவர் அது முன்னாடி கேட்டு வாங்கிட்டார், ஃபோன் வாங்கிட்டார் என்கிட்ட, ஒரு புக் பண்ணிட்டார் என்கிட்ட. அதனால் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்தது சார். பர்சனலாக எனக்கு பெரிய ஹாப்பி சார், ரொம்ப ஹாப்பி சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? பவன் சார், அவர் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. அது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்க, அது படம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்க. அதை இப்போ ஓப்பன் வரும்ல, நம்ம அப்போ கோயிலில் மீட் பண்ணிக்கிறோம் சார். இனி ரெகுலராக மீட் பண்ண முடியாது, பிஸியாக இருவீங்க நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சரிங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நல்சன் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு அடிக்கடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு 2 டைம் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் நேராக பார்க்குறேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதுதான் சார் ராமர், வேறு எதுவும் இல்லை சார். நன்றி சார், நன்றி சார். ஓகே ஓகே சார். ஐயரட்டின் கிங்ஸ்லி அவர் என்னன்னா இவங்களோட சேர்ந்து ஸ்லோவாக ஒரு பேட்டர்ன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அது தலைவன் டேரக்டரில் பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன மொமெண்ட்ஸ் பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தை கமர்ஷியலாக எடிட்டிங்கில் மாறிடுச்சு. அது ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டில் மாறிடுச்சு. தவறாக எடுத்துக்கேன் சார். உங்கள் மீட்ரு சொல்கிறேன் சார்.
ரிலாக்ஸ் அப்படின்னு ஒரு மைண்ட் ஒன்று வரும் இல்லையா, நீங்கள் ஒரு பொறுமையான பண்ணுவீங்க, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஷார்ப்பாக மாறிடுச்சு. எதுவும் தவறாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். சொக்கு சார், உங்களை தான் பேசணும், பெருசாக பேசணும். இல்லை இல்லை, ஏன்னா என்னுடைய குடும்ப விழா மாதிரி தலைவா, அதனால பேசிகிட்டு இருக்கேன், எது தவறாக எடுத்துக்காதீங்க இந்த சான்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட ஃபங்க்ஷன், பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும், அடுத்த ஒரு ஹிட் வெற்றி விழாவும் நடக்கும், கண்டிப்பாக அதுலேயும் நான் பேசுகிறேன். உங்களுக்கு ஒரு பெரிய இப்போ சார் சொன்ன மாதிரி பெரிய என்கேஸ்ட் மாறி இருக்குது சார், இந்த ட்ரைனிங் பெருசாக மாறி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். நானே இதில் உள்ளே இருந்து ஒரு கூட சப்போர்ட் பண்ணது எனக்கு ஒரு பெரிய ஃபீலாக இருக்குது. என்னுடைய பங்களிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு எப்பவும் இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணணும் எனக்கு சார். அது கொட்டினா இங்கே தான் சார் போவோம், வேறு யாருக்கு சார் போகுது? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. வாழ்த்துக்கள் சார். சேத்தன் சார் வாழ்த்துக்கள் சார், வந்திருக்கீங்க. ஐயா வணக்கம். பேசலாமா? பேசுங்க சார். நீங்க என்னோட பேசலாம். இல்ல சார், விக்கரன் பத்தி இன்னும் பேசாம இருக்கீங்க. அவர் ஓட்டார் பாருங்க, இருங்க. அவருக்கு விக்கல் வந்துருச்சுன்னு ஓடிட்டாரு. இப்போ நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கு சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விக்ரம் சார் பற்றி நான் ஒரு 2-3 வார்த்தை மட்டும் மேலே சொல்லிக்கிறேன். அவர் லைஃப் ஈவெண்ட்ஸில் ஒரு சின்ன மேட்ரு நடந்துச்சு, அந்த கதையை தான் எடுத்துகிட்டு வந்து இதில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்குன்னா, இந்த படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் அந்த ஏரியா போகும்போது அதில் வந்து ஒரு ஹீரோ சில விஷயங்கள் ரொம்ப இப்படி பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தாலும் கதைக்காக அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அது ப்ரெசென்ட் பண்ணவோ தெரியாது, அது ஆடியன்ஸ் ரொம்ப ஃபுல்ஃபில் ஆகும். அது வந்து ஒரு ஹீரோ இறங்கி ஒரு கதையை தூக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆல் விக்ரனுக்கு நன்றி. ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு இவருக்கு ஒரு பெரிய லைஃபு, உங்களுக்கு பெரிய லைஃபு. அப்புறம் விக்ரன் சார் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா, அந்த கதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. நம்ம கதை கேட்கும்போது ஒரு ஆடியன்ஸாக ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபீல் பண்ணுவோம். அது படத்தில் வரும்போது அது எடிட்டில் நிறைய விஷயங்கள் மேஜிக்கும் நடக்கும். அப்படி நடக்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதை ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிட முடியாது. கிட்டத்தட்ட வந்து நாங்கள் விடுதலை அப்படின்னு சொல்ல போனால் அதுக்கு ஈக்குவலாக தாண்டி தான் இந்த எடிட்டிங் நடந்துச்சு. இல்லை இல்லை, அது எங்களுக்கு தெரியாது, பர்சனலாக அது ஷேரிங் தான். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான உழைப்பு இதில் நடந்திருக்குன்னா இந்த படம் இன்னொரு கேட்டகரி மாறி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாம் தாண்டி இந்த இடத்துல ஒரு முதுகெலும்பா எல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்க வெற்றிமாறன் சார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி 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 நன்றி. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து என்ன மாதிரி ஒரு கேட்டகரி, அதாவது பிடி விஜயன் சார்ட்டு இருந்து திடீர்னு ஒரு அசிஸ்டண்டாக இருந்து டக்குன்னு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து எடிட்டராக மாற்றி அடுத்த படத்தில் அசுரன்னு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து அதுலேருந்து தொடர்ந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு எங்களுக்கு இந்த லைஃபு. அதில் வந்து நான் சும்மா சொல்லிட முடியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா ஒரு வில்லேஜ்லேருந்து இந்த பக்கம் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி என் கூடையும் திட்ட ஊர்லேருந்து 2-3 பசங்களை கூப்பிட்டு வந்துட்டேன். அது சினிமாவுக்கு மாற்றம் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அந்த மாறுதலெல்லாம் கூட அக்செப்ட் பண்ணிவிட்டு எங்களுக்காக பேலன்ஸ் பண்ணிவிட்டு எனக்காக நின்றுட்டு இருக்க என்னுடைய என்ன சொல்கிறது, அவர் மென்டர்னு சொல்லிட்டாரு, திட்டத்தட்ட எனக்கு காட்ஃபாதர் மாதிரி. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். இந்த நேரத்தில் நான் பிடி விஜயன் சார் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் இந்த அளவுக்கு ஒரு சரௌண்டிங்குள்ளே இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் ஆகிறேன்னா என்னுடைய டீமாக ஆகுதுன்னா அவர் இல்லாமல் நான் இல்லை. ஏன்னா அன்றைக்கி அவர் கை காட்டினாரு, இன்றைக்கி நான் வந்து நிற்கிறேன். அதுதான் உண்மை. அது குருநாதர்னு சொல்ல போனால் அவங்களுடைய கிட்டத்தட்ட வந்து பெரிய 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 படங்கள்லாம் பண்ணவங்க. நான் ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லிட முடியாது எனக்கு தெரிஞ்சு. அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஸ்கேல் கிடச்சி நம்ம ஒரு மீட்டர் பிடிக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் தான். அது வந்து எந்தெந்த இடத்துல போகுதோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறோமா எங்களுக்கு தெரியல. ஃபுல்ஃபில் பண்ணாலும் தயவுசெய்து தவறாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க. 21 அதாவது 21 மாஸ்க்கு வந்து ரிலீஸ் ஆகுது. இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தென்னாடுடைய சிவனே போட்டு எந்நாட்டவருக்கு இறைவா போட்டுன்ற மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் நான் வேண்டிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அப்புறம் என் அப்பன் முருகன் சொக்கனார், அது சார் இதில் ஒரு சின்ன இது மட்டும் வேண்டிக்கிறேன் சார். உருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப 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 நன்றி சார். வெல்கம் நெல்சன் சார், உங்க சொல்லவே இல்லை சார். என்னுடைய மென்டர் தானு சாருக்கு வந்து ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிட்டு நான் வெளியே போகிறேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ ஜென்டில்மேன், ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி ஐயா, நன்றி. ஏன் நீங்கள் எடிட்டிங் வேலையை சைடில் வச்சுட்டு படம் ரிவ்யூக்கு வந்துடலாமா? ஆமாம் சார், ஏன்னா உட்காந்து ஏரியாயை ஒருத்தருக்கு ஒரு கதை வச்சுருக்கீங்களா? கைத்தட்டல் கொடுங்க சாமி, இந்த மனுஷனுக்கு கைத்தட்டல் கொடுங்க ஐயா. பின்னாடி இருக்கவங்களா நோட் பண்ணுங்க, இதை வச்சு தனியாக 2-3 இன்டர்வியூ எடுக்கலாம் சார்.
ஐயோ திருப்பிமா நான் வரல விளையாட்டுக்கு. சரி சார். இல்லை சார், உங்களுக்கு தான் சார், உங்களுக்கு தான் சார். இல்லை ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட நான் பொல்லாததில் ரொம்ப பயங்கரமான அந்த இடத்துல எடிட்டிங்கில் சேஞ்ச் ஆகி வந்த இடம் அது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு விடுதலை மாதிரி ஒரு படம் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஃபீல் ஒன்று வந்துருக்கும் சார். ஆனால் இந்த மாதிரி என்கேஜில் அவர் வந்து தன்னை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. நான் சொல்கிறது ஒரு ப்ரொடக்ஷனில் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அதனால தான் உங்களை சொல்லி சொன்னேன், வேறு தவறாக எடுத்துக்காதீங்க. ஓகே சார், ஓகே, நன்றி நன்றி சார். யாருமே தவறா எடுத்துக்கல சார், நீங்க தவறா எடுத்துக்காதீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப முருகனோட செல்ல பிள்ளை சார் நீங்க. நன்றி, வணக்கம் சார். என்ன கூப்பிடுறீங்களா? இது வேற பெர்ஃபார்மன்ஸா சார்? ஐயோ என்கிட்ட இது சொல்லலையே சார், அடுத்த சொல்றேன். ஆனா இது தலைக்க தரத்துல டைம் ஃபார் அஸ் டு வெல்கம். இவர் வந்தாலே எல்லாரும் ஹாப்பி ஆயிடுவாங்க சார். பேர் put your hands together for our very own Ryan Kingsley, everybody. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாரி தலை, அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், கவலைப்படாத. முதல்ல இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விக்கர்ணன், சொக்கண்ணன், ஓனர்மா ஆண்ட்ரியா மேடம், வெற்றிமாறன் சார், கவின், எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பார்க்குறதுலாம் பெரிய பெரிய தலையாகுது, என்ன பேசுறதுன்னு தெரில. முதல்ல விக்கர்ணன் கிட்டேருந்து போயிடலாம். இந்த படத்தில் ஆமாண்ணே, இந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் வந்து என் சீனை ரசித்து ருசித்து உள்ளே டீப்பாக போய் ஷூட் பண்ணாமல. நானும் அப்பப்போ சொன்னேன், இவனே இது வெற்றிமாறன் சார் படம்டா, நீ இந்த மாதிரி படம் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம் இல்லை, அப்போ இன்னொரு 4 டேக்கு போகலான்ட்டு எக்ஸ்ட்ரா எடுத்தாமல. அது படம் பார்த்தா தான் தெரியும். விக்கர்ணன், உனக்கு ரொம்ப நன்றி இதை வாய்ப்பு கொடுத்ததுக்காக. இந்த படம் உனக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஆர்டி ராஜசேகர் சாரை பற்றி சொல்ல வேணாம். நான் ஒரு படம் 3வது படம் பண்ணுறேன், நெட்ரிக்கன், ருத்ரன், இது 3வது படம் சார். அவரை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல வேணாம். இயக்குனர் சங்கர் மாதிரி அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கார் கேமராவில். சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. பவன் வந்து எனக்கு 20 வருஷமாக தெரியும் தலை. நானும் அவரோட டான்ஸர் தலை, பெரிய டான்ஸரு. உண்மையாக அவர்கிட்ட கத்திய கடப்பாரியை குத்து சார் வில்லனாகவே காமிச்சிருக்கிறீங்களே சார், பெரிய டான்ஸர் சார் அவர். ஆனால் கத்தியெலாம் வச்சுட்டு கத்தாமல் ஒரு வில்லத்தனம் பண்ண பார்த்தியா நீ, என்ன சூப்பர் இவனே, ரொம்ப சந்தோஷம். தானு சார் இருக்கார், ப்ரொடியூசருக்கெல்லாம் ப்ரொடியூசர் அவர், ப்ரொடியூசருடைய சூப்பர் ஸ்டார் சொல்லுவேன் சார். நானும் மீரல் சாப் ஸ்ட்ரீட்டில் தான் வந்துக்கிறாங்க. ஆமாம், அதே 5ஆம் நம்பர் தெரு தான். ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து சினிமாவில் வந்து 4 ஷீட்டு 6 ஷீட்லாம் முன்னாடி அடிச்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் 24 ஷீட் அடிக்கிற 20 வருஷத்துக்கு முன்னாடியில் எங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரீம். அப்போது நான் மீரான் சாப் ஸ்ட்ரீட்டில் தானு சார் மாரி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணணுன்ட்டு எல்லாருக்கும் அவர் தான் ஒரு வழிகாட்டி மாதிரி சொல்லுவேன் நான். கதிரேசன் சார் வணக்கம் சார். வேறு யாரை பற்றி பேசுறது? ஜிவி தமிழ் சினிமாவின் வைரம் மாதிரி நீங்கள் என்ன ஏற்கனவே 2 நேஷ்னல் அவார்டு இல்லை? ஆமாம், இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன தேங்க்யூ. சேது அண்ணன், ஆமாம் தெரியுமா? சரி, சேது மாமா கூட சொல்லிக்கலாம். என்ன சேது மாமா வந்து அவர் கூட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். எனக்கு நம்ம நடிக்கிறதுல அவர் பாராட்டுறதுக்குன்னா அது சேது மாமாவை தான். நம்ம நடித்து ஒரு ஃபோன் பண்ணாலும் அது அவர்கிட்ட தான் வரும். ரொம்ப நன்றி. அவரோட ஒரு படம் பண்ணேன், வாழ்க்கையிலேயும் யதார்த்தமாக இருப்பாப்பல, நடிப்புலேயும் யதார்த்தமாக இருப்பாப்பல. நான் எப்படியாவது எங்கள் டேரக்டர்கிட்ட கோத்தணுன்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த நீயா நானா கோபி கிட்ட பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டால் எப்படி காலில் உயருதுன்ட்டு அழகாக சொன்னீங்க. நான் நேற்று கூட சண்டை போட்டு இந்த வீடியோ காமிச்சேன். சிவதண்ணன் பாரு இந்த மாதிரி எவ்வளோ அழகாக பேசியிருக்காரு, எப்படி காலில் உயர்த்துன்ட்டு. தயவு செஞ்சு காலில் விட, நீ ஃபஸ்ட்டு காலில் விடான்னு சொன்னால் என்ன. அந்த வீடியோலாம் பார்த்தா கோர்ட்டில் பாதி பேர் டைவர்ஸே வாங்க மாட்டான் போல இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது மாமா, சூப்பராக இருந்தது. அது ஆண்ட்ரியா மேடம் சொல்லணும். அவங்கள பற்றி சொன்னால்
வடச்சென்னை மொத்தமே ஒரே டயலாக்ல முடிச்சிருப்பாங்க. நான் ராஜம் பொண்டாட்டிடா அப்படின்ட்டு ஒரே டயலாக்ல அந்த பட கதையே இருக்கும். மேடம், இந்த படம் அவர் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு பணம் கொட்டு கொட்டும். டோன்ட் வரி. வெற்றிமாறன் சார் வந்து தமிழ் சினிமாவில் நம்ம வந்து ஒரு காலர் தூக்கி விட்டுக்கலாம் எப்போவுமே. எந்த ஸ்டேட்டுக்கு போனாலுமே எங்கள் ஏரியாவில் ஒரு வெற்றிமாறன் ஒருத்தர் இருக்காரா, அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கலாம். சார், இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார். அதுவும் நான் வந்து உங்கள் படத்தில் நடிக்க முடியலனாலும் உங்கள் ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்து ஒரு கரெக்ஷன் பண்ணுறீங்கல்ல, அதுவே பெரிய சந்தோஷமான விஷயம். இதுக்கப்புறம் எங்கள் டைரக்டரு வேற என்ன, நம்ம வாழ்க்கை, நம்ம இன்றைக்கி நிற்கிற இடம் எல்லாமே அவர் கொடுத்தது தான். சாருக்கு ரொம்ப நன்றி. கவின் வந்து அதை வந்து நம்ம வீட்டு பையன் மாதிரி, நான் பாராட்டாமல் யார் பாராட்ட முடியும், அந்த மாதிரி நம்ம உரிமை எடுத்துக்கலாம். கவின், இந்த படமும் உனக்கு ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்குது. கூட நடிக்கிறவன் நாசமாக போக விட்டுறாம என்னையே கையை பிடிச்சி ஐயோ அப்புறம் இந்த மாதிரிலாம் டைலாக் பேச விடாமல் என்னை வந்து ஒரு சட்டிலாக நடிக்க வச்சேன். இதே மாதிரி தான் சேர்த்து என்னோட பண்ணுவாப்பல. கூட நடிக்கும்போது நம்ம அவர் கையோடு சேர்த்து அணைச்சிக்குவாப்பல. அது வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய படமாக அமையும். இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் சைன் பண்ணிக்கிற எல்லா படமும் ரொம்ப நல்ல படமாக அமையும். நன்றி, வணக்கம். நெடின், இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் தான் நெடின். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஒரு மாஸ்க் உங்கள் கையில் கொடுக்க போகிறோம். இந்த மாஸ்க் கொடுத்த உடனே நீங்கள் அந்த நபராகவே மாறிட போகிறீங்க. இதுதான் கஷ்டம். அந்த நபராக மாறின உடனே முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்றதான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகே, முதல்ல நீங்கள் மாறக்கூடிய நபர் ஜிவி பிரகாஷ் அவர்கள். அவருடைய மாஸ்கை போடுறீங்க, உடனே ஜிவி பிரகாஷாக மாறிடுறீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? சிக்கு புக்கு ரயிலு. சூப்பர். ஓகே, அடுத்தது வந்து ருஹானி சர்மாவுடைய மாஸ்க் போட்டுக்கிறீங்க. அவங்களுக்கு தெரியல எனக்கு, அவங்க ஹீரோயின் அந்த படத்தில். ஆமாம், என்ன பண்ணுவீங்க? ருஹானி சர்மா மாறிடுறீங்க. அதான் இப்போ ஆடினாங்களே டான்ஸு, அப்படி அவ்வளோதான் பண்ணோம், வேறு என்ன பண்ணோம். ஓகே, அடுத்தது ஆண்ட்ரியா மேடமாக மாறுறீங்க. அதான் சொல்லிட்டேனே. ஏம்மா இப்போ மாஸ்க்கை போட்டு தான் பேசினேன், நீ நம்ம புதுசாக ஒரு மாஸ்க்கை போட்டு சொல்கிறேன். இது புதுசு, வேற மாதிரி. ஓகே, கவின் சாரை மாறுறீங்க. அதுதான் நான் இப்போ பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் அதை பண்ணலை, வேற மாதிரி. வேற என்ன பண்ணோம்? இப்போ கவின் சாரை மாறிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? காலையில் எழுந்த உடனே காலையில் எழுந்திரிச்சு என்னடா பண்ணுவேன்? அதான் தெரியும், காலையில் எழுந்திரிச்சா தானே, மத்தியானம் எழுந்திரிப்போம். ஓகே, விஜய் சேதுபதி சாரை மாறிடுறீங்க. வேணாம், என் தலைவன் நான் டேமேஜே பண்ண மாட்டேன். சரி, வெற்றிமாறன் சார். ஐயோ, கரண்ட்டில் கை விடுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் அங்கெல்லாம் போவாதீங்க. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நெல்சன் சாரா மாறிடுறீங்க. ஐயோ, நான் வீட்டுக்கு போனோம், இன்னும் நிறைய படம் பண்ணோம், நிறைய சாப்பாடு சாப்பிட்ணும். நம்ம பிளேட்டில் சாப்பாடு தீர்ந்துச்சுன்னா தலை ஒரு ரூபாய் பிச்சை போடு, ஒரு வருஷத்துக்கு சாப்பிட்டுக்குதுன்னு சொல்லுவேன். அதுக்கு எடுத்துடாதம்மா. சரி, நல்லா இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கீங்க, இப்படியே நீங்க இருக்கணும். வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மேடையில் வந்ததுலேருந்து இவர் ஒருத்தருக்கு நன்றி. பத்திரிகை ஊடகத்துறையை வணங்கிக்கிறேன். இந்த படத்தில் 2 பாட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஜிவி சார். நன்றி சார். அல்வா மாதிரி பாடல்களை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ரெடி சார்.
இந்த பாடலை அழகாக எழுதின வாகிசன், பாடலாசிரியர் வாகிசனுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த கண்ணுமொழி காக்காமுள்ள பாட்டை எழுதின கருமாத்தூர் மணிமாற அண்ணனுக்கு இந்த வேளையில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ முதல்ல தென் திசை தனிற் பிறந்து தென்னவன் மடித வந்து நாவலர் பாவலர் நாவில் நற்றனமாடி உலகெங்கும் உலாவரும் தமிழே என் உயிரே உனக்கு என் முதற்கண் வந்தனங்கள். அதோட இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் முதல் வணக்கம். அதோட இங்கே இருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்குமே முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கொண்டு, இது என்னோட 2வது படம். அதில் மிகப்பெரிய வாய்ப்பை தந்திருக்கிற வெற்றிமாறன் ஐயா அவர்களுக்கும், ஜீவ்ராஸ் அண்ணா, மற்றது விகரன் அண்ணா, ஸோ எல்லாருக்கும் முதற்கண் நன்றியையும் கவினண்ணாக்கு ஒரு மிகச்சிறந்த வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கொண்டு இந்த படம் வெற்றி பெற ஈழத்திலிருந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு விடப்படுறேன். நன்றி. மாஸ்க் குடும்பத்தார்கள் எல்லோருக்கும் நன்றி, அன்பை பகிர்ந்துக்கிறேன். மாஸ்க் குடும்பத்தை வாழ்த்த வந்திருக்க எல்லோருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ நான் ரொம்ப ரொம்ப நன்றி. An absolute work. ஃபஸ்ட்டு நான் யாரையாவது மறந்துட்டேன்னா மறந்துனா மன்னிச்சிருங்க. First, I would like to thank my ADs, my direction team, and Saroda ADs especially who came, and Udaya bro, Nagaraj bro, Ajit, Priyanka, Lingesh. Thank you so much. நீங்கள் எல்லாருமே சீக்கிரமாக படம் பண்ணிடுவீங்க. பாலா ப்ரோ சார், சாரி சார், சார் எடிட்டிங்க்கு வந்துக்கிட்டே இருப்பேன் சார். மேம், நான் நிற்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். இட் வுடன்ட் ஹவ் பீன் பாசிபிள். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சார்கிட்ட ஸ்கிரிப்டை கொடுக்க போகிறேன்னு சொன்னோடனே இது நிஜமாவே நடக்குமா அப்படின்றது தெரில. ஏன்னா மொக்க வாங்குறதுல வேர்ல்டு கப் வாங்குவேன் நான். ஸோ சார் படித்தார். தென் everything fell into place, and I'm forever grateful. Thank you. And Chokana, thank you so much na. Chokana எப்படின்னா மோதிர கையில் கூட்டு வாங்குற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிட்டா மோதிரத்தை கைட்டி கொடுத்து படம் பண்ணிடுவார். ஸோ தேங்க்யூ Chokana. நீங்கள் நிறைய பேரை வளர்த்து விட்ருக்கீங்கண்ணா. நீங்கள் நிறைய இயக்குனர் இனிமேல் வரணும். உங்கள் கோபத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அது எனக்கு எப்பவுமே புரியும். ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தினம் காலையில் நீங்கள் எனக்கு அந்த முருகன் ஃபோட்டோ என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் அந்த முருகன் ஃபோட்டோ வரும்போது ஓகே காம் டவுன் ஆகிட்டார் அண்ணன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகே சார், ஆதி சார், யூ ஆர் ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கர்ஸ் டிலைட் சார். நிஜமாவே சார். அண்ட் அதோட ட்ராக் ரெக்கார்டு என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சார். நீங்கள் லெஜண்ட் சார் நீங்கள். அண்ட் சார் வந்த உடனே என்னை ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவார். அது என்னவோ அது நடக்கலைன்னா அது ஐ டோன்ட் ஃபீல் கண்டென்ட் அபவுட் த டே. அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்க மாட்டேன் நான். அப்போ திட்டினோடனே அப்பா ஒரு மாதிரி ஜாலியாகிடுவேன். தேங்க்யூ சார், லவ் யூ சார். சார் நீங்கள் யூ டுக் கேர் ஆஃப் மீ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெல்சன் அண்ணா நீங்கள் ஒரு ஜானர் தெரியுமாண்ணா? நெல்சனிசம், நெல்சனிஸ்டிக், நெல்சன் ஹீரோ. அதாவது உங்கள் பேரை மட்டும் போட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக விட்டுடலாம். அவ்வளோ கடமைப்பட்டிருக்கேண்ணா. நிஜமாவே அவ்வளோ கடமைப்பட்டிருக்கேன்னா இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டீங்க. இதுதான். ஸோ இட் வுட் பி அ சூப்பர் சர்ப்ரைஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸோ அண்ணா சேதுபதிண்ணா, அசோக் செல்வன் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பன். உங்களை பற்றி எப்போவுமே அவருக்கு ரொம்ப பெரிய மனசு. ஹீ இஸ் ஃபுல் ஆஃப் ஹார்ட். He always gives
ஐ திங்க் கிவிங் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் பிரேவரினா. நீங்கள் வந்து அமெலி அப்படின்னு ஒரு படம் இருக்குது, ஃப்ரெஞ்ச் படம், முடிஞ்சால் பாருங்கள். அந்த அமெலி படம் வந்து நீங்கள் ஒரு அமெலினா யாராவது சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் ஜாலியாக ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இது எனக்கு உங்களை எனக்கு 2 தடவை மீட் பண்ணியிருக்கேன். உங்கள் லோகோ கூட டிசைன் பண்ண நான் உங்கள் ஆஃபீஸ் வந்திருக்கேன். அந்த வாய்ப்பு கிடைக்கல, நிறைய காசு கேட்டேன்னு அனுப்பிச்சிட்டிங்க. ஆமாம், நான் ஒரு டிசைனர், பப்ளிசிட்டி டிசைனராக ஏஆர் ஏஜென்சி வச்சுருந்தேன். நான் அப்போ வந்தேன். அப்புறம் சார் உங்களை பற்றி ஆல்வேஸ் யூ ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஜெனுவன் ஹியூமன் பீயிங் தட் ஹி ஹஸ் எவர் மெட் இன் திஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. ஹி கீப்ஸ் டெல்லிங் திஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒன்ஸ் இன் 2 days 3 days அது சொல்லுவாங்கண்ணா. ஸோ தேங்க்யூ. அண்ட் ருஹானி, take away is your friendship in this film. And idukaprom after this people are going to knock your doors and you're going to do more films. You are a beautiful person at heart, so just be yourself. Amazing. Thank you so much, and there is always a house for you in Chennai. Yeah, GV Bros on call. ப்ரோ, பாட்டு வந்து உங்களோட பாட்டு நல்லா இருக்கா இல்லையான்ற சொல்கிற ஸ்கில் செட் எனக்கு இல்லை. பாட்டு நீங்கள் போட்டு கொடுத்தீங்க, நான் நல்லா இருக்குன்னு மட்டும்தான் சொன்னேன். யூ மேட் மீ ஃபீல் வெரி செக்யூர் அட் ஒர்க். ஐ ஃபெல்ட் ஹர்ட். அது ஃபஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கருக்கு எல்லாருமே பரவாயில்ல, 1 வருஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு துண்டை போட்டு போய் அவர் வாசலில் உட்காந்துருங்க. ஹீ இஸ் அ லவ்லி பர்சன். எவ்ரிபடி நோஸ் அபவுட் ஹிஸ் மியூசிக், பட் த லிட்டில் ஐ ஸ்போக் அபவுட் த லிட்டில் டைம் தட் ஐ ஸ்பெண்ட், இட் மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ பிரதர். It means the world to me, and I wish I can make more films with you if I'm given a chance after the 21st, hopefully. And Purti and Vipin, again, like Ronnie, both are my takeaways. I love you both. You are an angel, you are a devil, both. Thank you. And Kavin bro, ப்ரோ, நான் ரெட்டின்னு பற்றி பேசிட்டு வந்துட்டுமா? தெரியாமல் அதான் நான் சொல்லலை சார். யாராவது சார், நம்ம எப்போ போல நீங்கள் எனக்கு கொஞ்சம் அதை ஞாபகப்படுத்துறீங்க சார். யாராவது சொல்ல இல்லை வேணாம். அண்ணா, நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருக்கீங்க, கடப்பாறை நீச்சல்லாம் அடிச்சிருக்கீங்க. ஆமாம், அது வந்து சொல்லுங்கண்ணா என்னென்ன. இல்லைண்ணா அது வந்து அது நீங்கள் இல்லை, உங்கள் அட்மின் நான் சொல்லிடுறேன். சுப்பிரமணிய சிவாண்ணா, தேங்க்யூண்ணா. என்னை தம்பியாக ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. என்கிட்ட சந்தோஷமாக ஒவ்வொரு தடையும் பேசும்போது நீங்கள் ஒரு எனர்ஜி எனக்கு கொடுக்குறீங்க. அண்ட் ஐ கேன் ஃபீல் தட் பாசிட்டிவிட்டி, ஐ கேன் ஃபீல் யுவர் ப்ரெசன்ஸ், இட்ஸ் ஸோ குட். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் உங்க கூட நின்று பேசும்போது யூ ஹோல்ட் மை ஹேண்ட்ஸ் அண்ட் யூ டாக். ரொம்ப சந்தோஷம்ண்ணா. தேங்க்யூண்ணா. நான் பவன்னா, யூ ஆர் மை ஃப்ரெண்ட். முடிச்சுட்டு போகும்போது எல்லாரை பற்றியும் தப்பாக பேசலாம். சார் தேங்க்யூ ஸோ மச் சார், இங்கே வந்ததுக்கு. நீட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். எனக்கு சாருக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரியும், பட் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ சார். தேங்க்யூ சார். சார் ஓகே, எல்லாத்தையும் பேசிட்டு ராமர் ப்ரோ கோயிலுக்கு போயிட்டாரு. நல்ல வேலை ராமர் ப்ரோ இந்த படத்தில். சார் தேங்க்யூ சார், ராமர் ப்ரோ உள்ளே கூப்பிட்டு வந்ததுக்கு. சார் கண்டிப்பாக ஐ ஹாவ் தேங்க்யூ சார். தேங்க்யூ ராமர் ப்ரோ. த மூவி இஸ் ஸ்லீக், இட் லுக்ஸ் ஸ்லீக். எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜாக்கி சார், ஐ நோ யூ டிடன்ட் கம் ஹியர், பட் யூ ஆர் மை பீஸ்ஃபுல் வாரியர்.
ஸோ வி போத் ஹாவ் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்ச படம் ஒன்று இருக்குது, பீஸ்ஃபுல் வாரியர்னு. அண்ட் சார் 7 மணிக்கு மேலே நீங்கள் ஃபோன் எடுக்க மாட்டீங்க, ஆனால் என் ஃபோன் எடுப்பீங்க. தட் மீன்ஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட் நவ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாப்பி நியூ இயர் சார். ஐயப்பண்ணா கண்டிப்பாக நம்ம நிறைய படம் சேர்ந்து பண்ணுவோண்ணா. நீங்கள் பெரிய உழைப்பாளிண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். எப்போவுமே எல்லா நேரமும் கூடவே நின்னீங்க. நீங்கள் எனக்கு ஆக்சுவலாக டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் மாதிரிண்ணா. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். கவின் ப்ரோ, அப்படியே ஜாலியாக ஒரு மாதிரி இங்கே வந்துட்டோம் ப்ரோ. ஆமாம், கவின் பிரதரோட கேரக்டர் பேர் படத்தில் வேலு வந்து சார் உங்களுக்கு பிடிக்காத ஒரு டைலாக் நம்ம சொல்லியே ஆகணும் சார். எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது சார் டைலாக், அதில் சொல்லி ஆகணும் சார். நம்ம வீட்டிலலாம் சின்ன வயசில் இவங்க கூட சேர்ந்தா உருப்பிடவே மாட்டேன்னுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு கேரக்டர், இவங்க கூட சேராதுன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டரை அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க அந்த கேரக்டருக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு கெட்டவன் இருப்பான், ஒரு ஓரத்தில் ஒரு நல்லவன் இருப்பான். ஸோ குட் பாய் வெர்சஸ் பேட் பாய் தான், அந்த குட் பாய்க்கும் வெர்சஸ் பேட் பாய் தான் இந்த படம். அண்ட் இந்த படத்தில் இந்த மாதிரியான ஆட்களுக்குள்ள ஒரு சித்தாந்தம் இருக்கும். மற்றவங்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அன்ஃபில்டர்டாக இருப்பாங்க, ஆனால் எப்போவுமே ஜாலியாக தான் இருப்பாங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே அவங்க வந்து சீரியஸாகவே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஹியூமர் ஹி அண்டர்ஸ்டுட், அந்த ஹியூமருக்குள்ளே ஹி இம்ப்ரூவைஸ்ட் and he is very collaborative and you are going to go places, brother. Thank you so much. How can I don't have words to thank you enough. It means a lot to me. Azhar bro, thanks bro. Thank you so much. Thank you so much. P-Train Master வந்து P-Train Master இல்லைன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸும் சுத்தமாகவே எப்படி வந்திருக்கும்னு தெரியல. ஆனால் இப்போ சூப்பராக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். சாரோட எனர்ஜி, பீட்டர் மாஸ்டரோட எனர்ஜி இஸ் வெரி 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 அடிக்டிவ். அண்ட் பீட்டர் மாஸ்டர் சார் மாதிரி ஒரு லெஜெண்ட் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது சினிமாவுக்கு பெருமை. அண்ட் இஃப் ஹீ இஸ் தேர், ஐ வுட் ஹவ் ஆஸ்க்ட் ஹிம் ஃபார் we planned a Vietnam trip, I would have asked him for it. And sir, it's all about you, sir. You are the most democratic human being I've ever met in my life. And like GV bro, I felt heard. And there are few things that my family taught me, also told inside my therapy room. Saroda edit room na therapy room nu vechiruken. I wish any first time filmmaker or any filmmaker who has screwed up his first film, or they should sign an NDA, which is not possible. Sir will not allow anybody inside that room ஒரு NDA மாதிரி சைன் பண்ணிவிட்டு அந்த எடிட்டிங் ப்ராசஸில் கூட இருக்கணும், உட்காந்து பார்க்கணும். நான் விடுதலை எடிட் பண்ணும்போது நான் உட்காந்தேன், கில்லிங் யுவர் ஓன் பேபிஸ் செம சீன், செம்மையாக இருக்க சீன் அப்படின்னோடனே வேணாம் இது வேணாம் அப்படின்றாரு. எனக்கு சார் ஏன் சார் வேணாம் சார் அப்படின்னு, எனக்கு அந்த இடத்துல என்ன சொல்ல தெரியல. கதை முக்கியம், சீனு நல்லா இருக்கிறதெல்லாம் அப்புறம் அப்படின்வாரு. சார் யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஃபனி, யூ கேன் ரோஸ்ட் எனிபடி, தர லோக்கலில் இறங்கி. And it's amazing. I'm already roasted and you roasted me more and I want to get roasted again and I don't want that to stop. Sir, கூழாங்கல் வச்சுருக்கேன் சார், ஷட்டர் கீழே மூடவே மூடாது சார். ஆமாம், தலையை எடுத்துதாச்சு ப்ரோ, கூழாங்கல் தான் இருக்குது இப்போது. அண்ட் சார், டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட்னா உங்கள்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் சார். கோபத்தில் அக்கறை இருக்குது சார், நீங்கள் சொல்கிற விஷயத்தில் எப்போவுமே ஒரு நியாயம் இருக்குது சார். நான் ஒரு விஷயம் என்ன கற்றுக்கிட்டேன்னா, சார் வந்து நம்ம ஒரு விஷயத்தை பிடிக்கலன்னு சொன்னால்
ஃபீட்பேக் கொடுத்தா அதை வந்து கேட்டுக்கணும். கேட்கலன்னா எக்ஸிஸ்டென்ஷியல் க்ரைசிஸே வந்துடும். அவனுக்கு என்னடா இந்த வாழ்க்கை இவ்வளோ மட்டமாக, இந்த தொழில் எதுக்கு நான் தேர்ந்தெடுத்தேன், நான் எதுக்கு அப்படியே எங்கேயாவது போய் பொறிகிரி விற்று போச்சுக்கலான்ற மாதிரி எனக்கு தோணும். ஆனால் ஓப்பனாக இருந்தால் யூ வில் இவால்வ். ஒரு அழகான பரிணாம வளர்ச்சிக்குள்ளே நீங்கள் போய் நீங்கள் ஒரு பரவாயில்லையான ஒரு ஃபில்ம் மேக்கராவது ஆவீங்க. ஸோ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் I want to be in that room even after this film. And உங்களோட ப்ரோட்டீன் பார்லாம் திருடி சாப்பிட்ருக்கேன், முந்திரி பருப்பு அப்புறம் பாதாம்லாம் திருடி சாப்பிட்ருக்கேன், ஸ்க்ரீன் பிளேவும் திருடி இருக்கேன் இந்த படத்தில். எனக்கு அவங்க ஷேம்லெஸ் ஃபெல்லோ இந்த விஷயத்தில். ஸோ அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் இட் சார். அண்ட் ஐம் ப்ரவுட் டு பி அசோசியேட்டட் வித் யூ. அண்ட் எப்போ சார் கூட தான் நான் படம் பண்ணுறேன், இங்கே தான் சார் இருக்கார், இங்கே தான் இருக்கார், சார் கூட தான் படம் பண்ணுறேன் சார். நம்பவே மாட்டுறாங்க சார் என் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் ஏமாற்றிட்டேன்னு எங்கள் அம்மா கூட இன்னும் தவிர கலாய்ச்சிருக்காங்க சார். எதுக்கு சும்மா சும்மா இந்த ஆஃபீஸுக்கு போகிற நீ, சும்மா சும்மா ஏன் அவர் சும்மா அவர் எவ்வளோ பெரிய வேலையில் இருக்கார், நீ ஏன் இது மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லினே இருப்பாங்க. அண்ட் சார், யூ மேட் மை மாமா டு see my high. And that's awesome, sir. Awesome. Thank you, sir. And they are very happy, sir. And இந்த மேடையெல்லாம் ஏறினா வந்து சொல்லுவாங்களேண்ணா, இந்த மாதிரி நான் கலாய்ச்சிருப்பேன், நான் சும்மா அழுறது இதெல்லாம் வந்து, ஆனால் தொண்டை அடைக்குதுண்ணா. நிஜமாவே அது உண்மை தான். நான் கலாய்ச்சவங்களுக்கெல்லாம் சாரி. கலாச்சாரங்களாம் சாரி. இது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து காசெல்லாம் சேர்த்து போட்டு, நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது சேர்த்து எனக்கு காசெல்லாம் போட்டு ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்க சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நல்ல வேலை அவங்களாம் இருந்தாங்க, நல்ல வேலை அவங்களாம் இப்பயும் இருக்காங்க. ட்ரை பண்ணிட்டேன் மச்சான். இதுக்கு மேலே 21க்கு அப்புறம் டாடி எல்லாம் அவங்க தான் சார் இருக்காங்க. இட்ஸ் only because of them, sir. It's only because of my friends. I just want to complete this. I want to finish this off one last thing with when my family is here. பொது அறிவை மட்டுமே சித்தாந்தமாக வச்சு முடிஞ்சால் வாழ்ந்து பாரு அப்படின்னாங்க சார் சின்ன வயசில். அது ஒரு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் இங்கே வந்து சேர்ந்துருக்கேன். இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த ராங் திங்ஸ் ஏதோ ஒரு இடத்துல வந்து சேர்ந்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். யூ ஹவ் சேவ்ட் மை ஆஸ் so many times. And one, sorry again, I'm really sorry. Sir could have worked பண்ணணும்னா the least thing or the most important thing either ways is to be extremely honest. If you are honest with Vetrimaran sir, you will be heard. Or else ஆரம்பிச்சு 3வது சென்டென்ஸ்லேயே ரோஸ்டிங் ஆரம்பிச்சிடும். Thank you so much for everything that you did, sir. And I will try my best to be இது ஏதோ ஒன்று பண்ணிடலாம் சார். இன்னும் 10 நாள் தான். My mom, sir, like I told you, sir, they saw my high. And எனக்குள்ளே ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஹியூமர் இருக்குன்னா அதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம். எங்கள் அம்மா, she is super funny and she is very sarcastic and she is always bubbly. And thank you so much. I love you. And mama, I love you. எனக்கு அப்பா சின்ன வயசில் இல்லை. எனக்கு எல்லாமே என் தாய் மாமா தான். எங்கள் 2 பேர் தான். என்னோட சித்தா மாமா, என்னோட மாமா, எங்கள் 2 பேருமே இருக்காங்க.
Thank you so much. And it was great parenting, sir. It was great parenting. Sir, thank you, sir. Happy New Year, sir. No, thank you, guys. Love you, guys. Sir, it's going to be my friends at the end of the day. Sir? Sir, இல்லை சார். ஓகே ஓகே சார், அவங்களுக்கு இன்னும் பார்க்கல சார். எங்கள் அம்மா வந்து ஹாய் தான் சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வினீதா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you so much, and I'm sorry for boring you all now. Sorry, I'm really sorry. Archanaka. ரொம்ப நேரமா இங்கே தான் பண்ணிக்கிறேன். நீயும் முடிப்பேன்னு ரொம்ப நேரம் பண்ணிக்கிறேன்ப்பா. எனக்கு விசு படம் பிடிக்கும். கோதாவரி, நான் சீக்கிரம் முடிக்க மாட்டோமா? அர்ச்சனா அக்கா. What? அர்ச்சனா அக்கா. Thank you. அர்ச்சனா அக்கா. என்ன அக்கான்னு சொல்லமா சார் உங்க எல்லாரும்? ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ நான் படம் வந்து பார்த்துட்டேன் 2 நாள் முன்னாடி வெற்றி சார் ஆஃபீஸில். ஸோ நான் இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஷூட்டிங் சாப்பாடு சாப்பிட்டது வந்து மாஸ்க் படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான், டி நகரில் நடக்கும்போது சொக்கன்னு கடிச்சிட்டு வந்தேன். நீங்கள் போயிட்டீங்க சீக்கிரமாக கவின் சார். ஸோ த ஸ்டேக்ஸ் ஆர் ரியலி ஹை ஆஸ் ஆண்ட்ரியா மேம் டோல்டு. எனக்கும் தான் த ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. ஓன் ரிலீஸ் மலேசியா சிங்கப்பூர் தியேட்டரில் எடுத்துட்டேன். எல்லா இடமும் தேட்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நெல்சன் சார் எங்கே இருக்காரு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் படத்தில். நான் படம் பார்த்துட்டனால நீங்கள் இருக்கீங்க சார், படம் ஃபுல்லாகவே அங்கே வந்துகிட்டே இருக்கீங்க. ஞாபகப்படுத்தி இது ஓ ஓகே அப்படின்னு. பவன் சார் ஒரு ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி போய் அப்படியே ஒரு எண்டிங்கில் வச்சு நொறுக்கி விட்டீங்க. கிங்ஸ்லி சார் வர எல்லா இடத்துலையுமே நம்ம சிரிப்போம், அது கேரண்டி. அங்கங்கே நெல்சன் சார் வந்துட்டு போவார். ஸோ ஜிவி பிரகாஷ் சார், த மியூசிக் இஸ் லைக் பிஜிஎம் வந்து நல்லாவே வந்திருக்கு. ஃபைட் சீன்லேயும் சரி, காமெடி சீன்லேயும் சரி. ஸோ யா, அண்ட் வெற்றிமாறன் சார் எப்போவுமே ஒரே ரசிகர் தான். மென்டர்ஷிப் as director was talking, நீங்கள் இங்கேருந்து கீழே ப்ராம்ப்ட் பண்ணும்போது பார்க்கும் போதே தெரியுது நீங்கள் ஒரு ஜாலியான ஒரு வைபான பர்சன். ஆனால் படம் மட்டும் பிளடியாக இருக்குது எப்போவுமே அவங்க சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் எடுத்திருந்தா ஒரு ஜாலியாக நெல்சன் சாராகவும் மாறி, இல்லைன்னா ஒரு விக்ரானனாகவும் மாறி, அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. எனக்கு ஃபீல் ஆச்சு நான் பார்த்ததுக்கப்புறமா. ஸோ கவின் சார் ஆஸ் நீங்கள் இன்னொரு லெவலுக்கு போயிடுவீங்க இந்த படத்துக்கு அப்புறமா. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச், அண்ட் இட்ஸ் அன் ஹானர் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டிங் திஸ் ஃபிலிம். We all gonna see it in 21st. Heroine ma'am, Radhi ma'am. சரி, உங்கள் பேர் எனக்கு இன்னும் புரிப்படலை. நான் ரதிஷுக்கு ஒரு கேரக்டர் நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். நானும் மோகன் தான். That dialogue is gonna hit and it's gonna trend in main pages. Thank you so much. Thank you so much. இந்த தருணத்தில் எங்களுடைய ப்ரொடியூசர் எல்லாருமே அவ்வளவு வாழ்த்திய எங்களுடைய எஸ்பி சொக்கலிங்கம் ஐயா அவர்களை மேடை கண்புடன் அழைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட. நிறைய நேரங்களில் நிறைய மக்கள் இந்த மேடையில் பேசும்போது, பர்டிகுலர்லி விக்கி நீங்கள் பேசும்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலான்னு தெரியல, கண் கலங்கி தான் உட்காந்துருந்தார் அவர். ஏன்னா அவ்வளவு சந்தோஷம். நீங்கள் பேசலை எனக்கு தெரியும், நான் நீங்கள் பேச மாட்டேங்குன்னு தெரியும். ஆனால் இந்த திரைப்படம் உங்களுக்காக பேசும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த தருணத்தில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த, நான் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இவர் வந்தாருனாலே அந்த இடத்துல வந்து தங்கம் தானாக கொட்டும். சார் அப்படி விட்டுற முடியாது, மைக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக சார். அப்படி விட்டுற முடியாது, மைக்கை கொடுத்தே ஆகணும்னு வெற்றி சார் சார் கண்டிப்பாக சார் நீங்கள் பேசணும்னு வெற்றி சார் சொல்லிட்டாரு. சார் உங்களுக்கு தெரியாது சார், வெற்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். தானு சாரு கைலேசன் சாரும் மேடைக்கு வரணும்.
இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் அகமாலும் வெற்றிமாறன் உள்ளிட்ட அரங்கம் நிகர் ஆற்றலாளர்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாஸ்க் படத்தினுடைய பாடல்களும் சரி, முன்னோட்டமும் சரி, அங்கிங்கெனாதபடி எங்கும் மிக பிரகாசமாக வெற்றி நடைபோடும் என்பது அறுதிட்டு உறுதி கூறலாம். வெற்றிமாறன் சார் அப்படி சொல்லணும்னா, அவர்கிட்ட உட்காந்து பேசும்போதெல்லாம் பன்மணி திரள் போட்டால் நன்மணி எதுன்னு பொறுக்கி எடுக்கணும். ஆனால் அவர் சொல்கிற அத்தனை காட்சிகளும் அத்தனை கதைகளும் அத்தனை நன்மணியாகத்தான் இருக்குது. அப்படிப்பட்டவருடைய பணிப்பார்வையில் உருவாகிய மாஸ் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதோடு மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே ஒரு தயாரிப்பு நிர்வாகியை ஒரு தயாரிப்பாக சிகரத்தோட உயர்த்திய அந்த மனம் நெகிழ்கிறது, ஈரம் கசிகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு உயரிய படைப்பாளை படைத்திருக்கிறார். செவியிலே செந்தேன் மழை, புவியிலே ஜிவி பிரகாஷின் சங்கீத அலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாலிப இளம் நெஞ்சங்களை வசீகரிக்கும் தேனிய தெல்லு தமிழ் பாடல்களை அள்ளி வழங்கி வருகிற அந்த ஜிவி பிரகாஷுக்கு இன்னும் இன்னும் உயரங்கள் ஓஹோ ஓஹோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயரிய சிகரத்தை தொடுவார். அப்படிப்பட்ட சூழலில் இந்த இயக்குனை பற்றி சொல்லணும்னு நினச்சா உண்மையிலேயே ஒரு நல்ல எதிர்காலம் வரக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் சொல்லாடல்கள் அமைந்திருக்கிறது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் எவருக்கும் அஞ்சாத திண்கள் கொண்ட ஒரு படைப்பாளியாக கவின் எனக்கு தெரிகிறார். அவர் நடந்துகின்ற ஒரு நடையை பார்க்கும்பொழுது அப்படியே ஒரு ஃப்ரேம் போட்டு மனசில் பதிய வைக்கிறாரு. நல்ல எதிர்காலம் இருக்குது. நல்லோர்களுடைய அறிவுரை ஏற்று அவர் நடை பயின்றால் அவர் செல்லுகின்ற பயணம் சீரான சப்பனிட்ட பயணமாக வெற்றி பயணமாக அமையும் என்பதை அறுதிட்டு உறுதி கூறலாம். இந்த படத்தில் பங்கு கொண்ட அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய ஆத்மார்த்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மாஸ்க் பட விழா எனது குடும்ப விழா போன்று தான் நின்றிருக்கின்றது. இது காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வெற்றிமாறன் சாருக்கும் எனக்குமான உறவு வந்து எப்படின்னா ஒரு அண்ணன் தம்பிக்குமான உறவு மாதிரி தான் இன்றைக்கி ஒரு 20 வருஷம் போய்கிட்டு இருக்குது. இல்லை இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க, எல்லோரும் கண்ணுப்பட்ட மாதிரி சில பேர் பேசுவாங்க, என்னப்பா இப்போ பார்த்தாலும் நீங்களும் வெற்றியும் வந்து ஒரு நண்பர்களாக இருந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. அந்த நட்பு இன்றைக்கி இல்லை, என்னோடய மறைவு வரை தொடருமென்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு நட்பு உங்களுக்கு. இந்த வெற்றிமாறன் சார் மாஸ்க் படத்தை ஒரு பேக் போனால் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதாவது ஒரு பில்டிங் எப்படி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பில்லர் இருக்கணுமோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு பில்லராக இருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பில்லராக இருக்கக்கூடியது ஜிவி பிரதர். ஏன்னா ஜிவி பிரதர் என்னோட பிரதர் தான் கூப்பிட அடிக்கடி பேசும்போதும் இன்றைக்கி எப்படி பேசிக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி ஜிவி பிரதர் பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்கவுடனே வந்து ஆடுகாலத்தில் எப்படி ஒரு இம்பேக்ட் வந்துச்சோ அந்த இம்பேக்ட் வந்து சூரா பிரதர் இந்த சாங்கில் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. அதே மாதிரி அந்த ஒரு ஐட்டம் சாங்ஸும் ரொம்ப எக்ஸலன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரிவெஞ்ச் ஆஃப் த மூட்ஸ் இவர் பாடினார், மாஜு இவர் சிங்கர்ஸ் பாடினார், அந்த சாங்ஸும் ரொம்ப ஒரு ஸ்கிரிப்டில் எப்படின்னா அந்த சாங் ஒரு இம்பாக்ட் கொடுக்கும்ல வந்துட்டு உங்களை பேக்ட்ராப் ஒரு மியூசிக்கில் அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறீங்க. அதே மாதிரி இவர் விக்ரம் பிரதர் சொன்ன மாதிரி தான் ஜி பிரதர் வாசலில் போய் படுத்துட்டோம்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்படி தான் போடலாம் கண்டிப்பாக. ஏன்னா சில இதில் இருக்குது சொல்லுவாங்க, அதாவது ஒரு கேமராமேன் மிஸ் பண்ணக்கூடியதை வந்து ஒரு எடிட்டர் பேலன்ஸ் பண்ணுவார், ஒரு டைரக்டர் மிஸ் பண்ணக்கூடியதை வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் பேலன்ஸ் பண்ணுவார் ரீகடிங்கில். அந்த மாதிரி ஜிவி ப்ரோ வந்து இந்த படங்களில் பல படங்களுக்கு வெற்றி கொடுத்துருக்காரு. ஸோ நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. எங்கள் டீமில் இருக்குது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. அதே மாதிரி உழைப்பால் உயர்ந்தவர்னு சொல்கிறதுன்னா அது சொக்க சொல்லுவேன் வந்து உண்மையிலேயே. ஏன்னா உழைத்தவங்க வந்து என்றைக்குமே வாழ்க்கையில் வந்து தோத்ததில்லைன்னு சொல்லலாம் வந்துட்டு. நான் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறேன். நிறைய பேர் அந்த உழைப்பால் தான் உயர்ந்து வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட பெரிய உழைப்பாளி சொக்கு. ஸோ அவரோட உழைப்புக்கு இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி படமாக அமையணும். டைரக்டர் ப்ரோ விக்ராந்த் ப்ரோ நல்ல ஹியூமரேஸாக நல்ல
ஓவராலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணி நல்லா சொல்லியிருக்காரு. ஸோ நெல்சன் ப்ரோவோட இம்பேக்டில் உள்ள கொஞ்சம் அப்படி இருந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் வந்துட்டு உங்களுக்கு. ஸோ அவருக்கு அந்த படம் வெற்றி அடையணும். ஸோ ஆண்ட்ரியா மேடம் ஆஃப்டர் லாங் பேக் வந்து சொக்கோடு சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கும் இந்த படம் ஒரு வெற்றி படைய வேணும். கவின் அவர் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் பிடிக்கக்கூடிய ஒரு ஹீரோவாக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு யங் ஹீரோஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க வந்துட்டு உங்களுக்கு. ஸோ அந்த இடத்த நீங்கள் தொடர்ந்து ஃபுல்ஃபில் பண்ணி ஆடியன்ஸ் ஃபீட்பேக் கொடுத்து தொடர்ந்து வெற்றி கொடுக்கணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஹீரோ, திறமை, விடாமுயற்சி, இந்த 2 விஷயங்களை மட்டும் நம்பி தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு தனி இடம் பிடித்து எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ரியா மேம் கேட்டாங்க நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுவீங்க அப்படின்னு. அது லாஸ்ட்டாக வரவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு கரெக்டாக அந்த இடத்துல மாட்டிக்கிறோம், வேறு வழியும் இல்லை. வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் அழைப்பை ஏற்றுக்கிட்டு வந்த எங்கள் நண்பர்கள், ப்ரெஸ், மீடியா, டெலிவிஷன் நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லைட்டாக பதட்டமாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே எந்த ஒரு ஸ்டேஜ் ஏறினாலும் டீம் எல்லாருமே என்னென்னா இங்கே இருப்பாங்க. ஸோ பக்கத்துலேயே ஆள் துணைக்கு இருக்காங்க அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ தனியாக ஏதோ ஏற்றி விட்ட மாதிரி ஒரு லைட்டாக பதட்டமாக இருக்குது. நான் லைஃப்பில் நம்புகிற விஷயம் வந்து ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக நம்புறது வந்து அன்னன்னைக்கு நாள் நல்லபடியாக போகணும். அன்னன்னைக்கு மிஷனை நல்லபடியாக முடித்து சந்தோஷமாக தூங்கினா போதும். அந்த குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே சேர்த்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்மளை கரெக்டாக கூட்டிகிட்டு போகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த நாளுக்கு நான் ரொம்ப நன்றியோடு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சரி இப்போ எப்படி எல்லோரும் என்ன பேசுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி இருந்தபோது இன்றைக்கி வந்து பேசி எங்கள் எல்லாரையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷப்படுத்தின எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ ஹாப்பியாக நான் ஒரு ஆடியோ லான்ச்சு எனக்கு பர்சனலாக நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. சேதோன்னு எனக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு நான் தேட்டரில் என்னோடய முகம் வந்தது அப்படின்னா பீஸா படத்தில் தான். ஸோ பீஸா படம் பார்த்துட்டு ஓகே ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளாக இருந்தாலும் டெஃபினட்டாக நம்ம உண்மையாக வேலை செஞ்சால் நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை எனக்குள்ளே விதைச்ச பல பேரில் சேதுன்னு ஒருத்தன். ஸோ அந்த நம்பிக்கை அன்னைக்கு அவர் விதைச்சதுக்கு ரொம்ப நன்றி. வெற்றி சார் பற்றி கடைசியாக பேசலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். ஆனால் இந்த படம் ஆரம்பித்ததே அங்கேருந்து தான், அவர்கிட்ட இருந்து தான். அதனால் நான் அங்கேருந்தே ஆரம்பிச்சிடலான்னு பார்க்குறேன். வெற்றி சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு, கால் பண்ணி கூப்பிட்டாங்க. சரி சாரை பார்த்துட்டா ஃபார்முலா ஒரு 5-10 நிமிஷம் பேசிவிட்டு ஓகே கதை கேட்டுட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாரு அப்படின்னு நினச்சா சாரே தான் கதை சொன்னார். ஒரு ஹோல் க்ரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரியை ஒரு ½ அன் ஹவரில் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா ஒரு கதையை சார் இவ்வளோ நம்பி சொல்கிறார் அப்படின்னா அவர் அந்த கதை மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நம்பினேன். அவர்கிட்ட நான் ஒன்று தான் நான் சொன்னேன், சார் நான் உங்களை நம்பி வரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு. அவ்வளோதான். இன்றைக்கி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். அண்ட் அதுக்கப்புறமேட்டு நான் எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஒரு பெரிய ஆள்கிட்ட போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. சில பேர்கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு அவ்வளோ டக்குன்னு பழக வராது. எனக்கு என்னென்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியாகிடுச்சு அவர் கூட பேசுகிறது. ஏன்னா ஒரு நாள் ஃபோன் பண்ணார், இல்லை சும்மா தான் அடித்தேன் அப்படின்னாரு. பரவாயில்லையே சார் சும்மா அடிக்கும்போது நம்மளுக்கு அடிக்கிறாருன்னா அவர் சும்மா சொன்னாரெல்லாம் தெரில. எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கர ஜாலியாகிட்டு அப்புறம் நான் சும்மா இருக்கும் போதெல்லாம் அடிப்பேன். அப்புறம் சார் எப்போ சார் ஷூட்டிங் வரீங்க, வரலன்னா போர் அடிக்குது சார் அப்படின்ட்டுலாம் பேசி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்னென்னா அவர் என்ன ஃப்ரெண்டாக நினச்சாரான்னு எனக்கு தெரியல. எனக்கு அது முக்கியமாக படலை, நான் ஒரு ஃப்ரெண்டாக நம்பிட்டேன். ஓகே நம்ம இப்படியே போயிடலாம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோதான், இந்த பஸ்ஸு போய் நின்றுருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் ஏற முடியுமாலாம் தெரியாது. அதனால ஜன்னலில் காற்று அடிக்கிற வரைக்கும் அந்த காற்றை ஃபுல்லாக வாங்கிடணும்னு மட்டும் நான் நம்பிட்டேன். சந்தோஷமாக இருந்தேன் சார். இந்த ஓவரால் ஜேர்னி வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு மாதிரி ஐயோ முடிய போதா அப்படின்னு மாதிரி இருக்குது. படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சந்தோஷமாக இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்குது. ஒரு நாள் வந்து சார் கொஞ்சம் டவுனாக இருந்தார். எனக்கு சொக்கண்ணனை பற்றி பர்சனலாக எனக்கு அவ்வளோவா தெரியாது, இந்த படத்தில் தான் அறிமுகம். சார் டவுனாக இருந்தால் என்ன சார் என்னாச்சு அப்படின்னு மாதிரினா, இல்லை
நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நானும் சொக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் தான் வந்தோம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போது சொக்கு வந்து அசிஸ்டண்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து இத்தனை வருஷம் கழித்து சொக்கு மொதல் படம் பண்ணுறாரு. நல்லபடியாக அந்த படம் வந்து சேர்ந்துடணும், கரெக்டாக வந்து இதாகிடணும். ஏன்னா படத்தோட பிஸ்னஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே கொண்டு போய் கரெக்டாக லேண்ட் பண்ணிடணும். அது எல்லாமே ரொம்ப இதுவாக போயிட்டுருக்குன்னு சொல்லி ரொம்ப குரூஷியலான ஒரு சுச்சுவேஷனில் சொல்லிட்டு இருந்தார். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன சார் சுச்சுவேஷனை பார்த்தா ஆடுகளத்தோட இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்குது அப்படின்னு சிரிச்சிட்டு, ஆமாம் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குல்ல அப்படின்னாரு. அப்போ நீங்கள் தனுஷ் சார், நான் உங்கள் கையில் இருக்கிற சேவலா சார் அப்படின்னு. கண்டிப்பாக பார்த்தே அடிச்சிருவோன்னு நம்புகிறேன் சார், அந்த நம்பிக்கையில் இருக்கிறேன், பார்ப்போம். ஆண்ட்ரியா மேம் சேம் அதே தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆண்ட்ரியா மேம் கதை கேட்டு தான் அனுப்பியிருக்காங்க சார்கிட்ட. அப்படி இருக்கும்போது அவங்களும் ஒரு கதை கேட்டு ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு மற்ற எல்லாத்தையுமே தாண்டி நான் இன்னும் அந்த மனுஷி படமோ இல்லை பிசாசு 2 நான் பார்க்கல மேம். ஆனால் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டுட்டேன், அதில் எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ எனக்கு என்னென்னா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, சாரி மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இது எல்லாமே அதுக்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் அதெல்லாமே பயங்கரமாக எல்லாமே ஒன்று கூடி வரும்னு நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரும் சொன்ன மாதிரி என் அண்ணன்றது முக்கியமாக நான் கற்றுக்கிட்டது ஒன்று தான், போட்ட காசு ப்ரொடியூசருக்கு வந்து சேரணும் அப்படின்னு. அந்த விதத்தில் உங்களுக்கும் சொக்கண்ணனுக்கும் எல்லாமே நல்லபடியாக வந்து அமைஞ்சிரும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அடுத்தது விக்ரனன் டைரக்டரு. இவ்வளோ அவர் நிறைய பேசுவாருன்னு தெரியும், ஆனால் என்னென்னா இன்றைக்கி கரெக்டாக பேசிட்டீங்க. நான் இந்த ஸ்டேஜில் பேசுகிறத இது லைவ்லாம் போகுதுன்னு நினைக்கிறேன், யூடியூப்பில் இதை சென்சார்லாம் பண்ண முடியாதடா அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். சூப்பர். என்னோடய ஆசை எல்லாமே ஒன்று தான் விக்ரனன், படம் நல்லபடியாக போகணும், ஒரு பெரிய ஹீரோ உங்களுக்கு கால் பண்ணணும், இப்போ இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு வேறு எந்த இதுவுமே கிடையாது. நிச்சயமாக அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஜிவி ப்ரோ பற்றி எனக்கு சொல்கிறதோட ஒன்று கேட்கணும் அப்படின்னு இருந்தேன். ஒன்றும் இல்லை சார், எனக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி பண்ணுறீங்கன்னு என்னையவே கேட்டாங்க. எனக்கு என்னென்னா ஒரு வேலை தான் பார்க்குறோம் நாங்கள், ஒரே ஒரு வேலை, அதை கரெக்டாக பண்ணி கொண்டு போய் சேர்க்குறதே போராட்டமாக இருக்கிற இந்த காலத்தில் நடிக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, பாட்டு போடுறீங்க, இது கான்சர்ட் வேறு, எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தூங்குறீங்களா சார்? தூங்குவீங்களா சார்? கரெக்டாக ஓகே சார். உடம்பை பார்த்துக்கோங்க சார், பத்திரமா உடம்பு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆல்பம் டெஃபினட்டாக நீங்கள் சாருக்காக ஒத்துட்ருப்பீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு 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 சின்ன சின்ன ஆசை இருக்கும்ல சார், வாழ்க்கையில் இதெல்லாம் டிக் அடிச்சிடணும் அப்படின்ட்டு. ஜிவி சார் ஆல்பமில் நான் நடிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு அவ்வளோதான், அதை நான் டிக் அடிச்சிட்டேன். அதுலேயே எனக்கு பயங்கர சந்தோஷம். எனக்கு என்னென்னா ப்ளஸ் அந்த சொன்னது உங்களுக்கு ஹிட் மிஷின் ஒரு பேர் வச்சுருக்காங்க தெரியும்ல சார், அந்த மிஷின் இந்த 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 படத்தை நல்லா தள்ளிடும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லா ஸ்டைல் ஆஃப் பாட்டும் இந்த படத்தில் அமைஞ்சது இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். அவர் எப்படி எல்லா ஜானரும் பண்ணணும், அது ஹிட்டு கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ அமரன் அது ஒரு ஜானரில் இருக்கும், இப்போ ரீசெண்டாக அந்த பராசக்தி சிங்கிள் ஆகட்டும், குட் பேட் அக்லி ஆகட்டும், ஒன்று வேறு இதில் இருக்கும்போது எக்ஸ்டர்னரியாக அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு என்னென்னா இந்த படத்தில் எல்லா ஸ்டைலேருந்து ஒரு பாட்டு அமைஞ்சதே ரொம்ப சந்தோஷம் சார். ஓவராலாக இந்த ஆல்பம் வந்து டெஃபினட்டாக மக்களுக்கு இன்னும் நல்ல படத்துக்கு அப்புறம் போய் சேரும் நம்புகிறேன். என்னோடய ஃபேவரெட் வந்து இந்த கடைசி பாட்டு வெற்றி வீரனே அப்படின்ட்டு. சார்கிட்ட நான் சார் இந்த பாட்டை எப்படியாவது விட்டுருங்க சார், இந்த பாட்டு போதும் சார். ஏன்னா அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு படம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஹீரோ ஒரு வில்லன் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு காமன் மேனுக்கான ஒரு பாட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லா காமன் மேனும் உண்மையாக உழைக்கிற எல்லாருக்குமே அந்த பாட்டு போய் சேரும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஆல்பம்காக. அண்ட் அசார் மாஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். எந்த மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணுறனாலே கன்ஃபார்மாக அசார் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணியே தீர்வேன்னு நான் சொல்லிட்டேன். அதாவது இது போதுன்றாருங்க, இது போதும் அப்படின்னு சொல்கிற ஒரு மாஸ்டர் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த லொக்கேஷன் போனதே நாங்கள் சீரியல் ஷூட் பண்ண லொக்கேஷன், அந்த கண்ணுமொழி பாட்டுக்கு அந்த லொக்கேஷன் போயிட்டு எனக்கு மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி மாஸ்டர். டெஃபினட்டாக நம்ம நிறையா ஒர்க் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக சதீஷ் ஸ்டெப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். அண்ட் ஆர்டி சார், நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுற ஒரு சீனியர் டிஓபி சார். எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸு அப்படியே அந்த மாதிரி அமைச்சிட்டாங்க. எனக்கு என்னென்னா ஒரு ஃபஸ்ட்டு படம் விக்ரனன், இப்போ தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம்.
ஒரு எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துக்கிற நல்லபடியாக அதை ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆள் ஒன்று தேவை. ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டு எனக்கு இன்றைக்கி படம் பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போதே அந்த நல்ல ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாத்தையுமே டோட்டலாக காப்பாற்றி கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ. அண்ட் ருஹானி ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. டெஃபினட்டாக உங்களுக்கும் நிறையா வாய்ப்பு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். தானு சார், கதிரேசன் சார் ரொம்ப நன்றி சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பவன் சாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதுவும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. டெஃபினட்டாக படம் முடித்து எல்லோரும் வரும்போது பவன் சார் பர்ஃபார்மன்ஸும் சரி, என் தலைவர் ரெட்டின பர்ஃபார்மன்ஸும் சரி கண்ணுக்குள்ளேயே நிற்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் இது இப்போதைக்கு ஒரு இன்சைட் ஜோக்காக அது நாங்கள் மட்டும் சிரிச்சுக்கலாம். படத்துக்கு அப்புறம் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மற்றபடி வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. யாரையாவது மிஸ் பண்ணிட்டா மட்டும் மன்னிச்சிக்கோங்க. வினோத் தலைவா ரொம்ப நன்றி தலைவா. எனக்கு வினோத் கூட ரமேஷ் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. குட் நைட்டு, டூரிஸ்ட் ஃபேமிலியிலலாம் நடிச்சிருப்பாப்புல. இப்போ கூட ஷூட்டிங் வர முடியலன்னு நினைக்கிறேன். அண்டு கடைசியாக என் அண்ணன் நெல்சன் அண்ணன். அதாவது இப்போ ரீசெண்டாக அந்த கிஸ்ஸு படத்தோட ப்ரொமோஷனில் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று பயங்கரமாக இதாச்சு. நம்ம சதீஷ் வந்து சொல்லியிருப்பாப்பில், அப்போ என்னை தடுத்து நிறுத்துங்க ஜி அப்படின்னு தப்பு பண்ணும்போது. அந்த மாதிரி லைஃப்பில் முக்கியமான டைமில் என்னை தடுத்து நிறுத்தி கரெக்டாக ஆரம்பித்த இடத்துலேருந்து இப்போ வரைக்கும், இப்போ இந்த படத்துக்கு நான் எதுவுமே கேட்கல, ஆனால் கேட்டாலும் சரி கேட்கலாலும் சரி கூடவே இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு, தெரில எத்தனை பேருக்கு இது அமையும் அப்படின்னு தெரியல. தேங்க்ஸ் சொல்லி சிம்பிளாக முடிக்கவும் முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே வந்ததுக்கு எல்லாத்துக்குமே ஓவராலாக. மற்றபடி நவம்பர் 21 படம் ரிலீஸ் ஆகுது. அர்ச்சனாக்கா வந்து நாங்கள் டாக்டரில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் இன்னும் நல்ல பழக்கம். எனக்கு என்னென்னா ஆஸ் அ பர்ஃபார்மராக அண்ணன் சொன்ன மாதிரி அர்ச்சனாக்காக்கு நம்ம எந்த ஃபீடுமே கொடுக்க தேவையில்ல, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க வேலையை அவங்க சூப்பராக பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. உங்கள் பொட்டென்ஷியல் அளவுக்கு இந்த ரோல் நாங்கள் இது பண்ணோமா எங்களுக்கு தெரிலக்கா. ஆனால் டெஃபினட்டாக இன்னொரு படத்தில் நிச்சயமாக பயங்கரமாக ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நிச்சயமாக அதுவும் நடக்கணும்னு நம்புகிறேன். மற்றபடி அவ்வளோதாங்க. வந்திருக்க எல்லாருக்கும் திருப்பி ரொம்ப ரொம்ப நன்றி. 21 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும். ரொம்ப திருப்திகரமாக பார்த்துட்டு எல்லோரும் வீட்டுக்கு போவீங்க நம்புகிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்போ போல கூட ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you, Kavin. Thank you so much. Thank you. And the man that we're all waiting for. தமிழ் சினிமாவில் புதுமையான வார்த்தைகள்